தோகைமையில் உழவும் கந்தன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவது எமக்கு வேலை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணைமுகத்தானை காதலால் கூப்புறதம் கை பட்டிமன்றம் தொடங்குகிறோம். உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. மதுரையில் தமிழ் சங்கத்தில் நடக்குது, அதுதான் சிறப்பு. இது நம்ம எங்கே நடந்திருந்தாலும் நம்ம அதை இவ்வளோ பெருமையாக சொல்ல முடியாது. ஏன்னா முதலாம் தமிழ் சங்கம், இரண்டாம் தமிழ் சங்கம், மூன்றாம் தமிழ் சங்கம், நான்காம் தமிழ் சங்கம், இது ஐந்தாம் தமிழ் சங்கம். அதுதான் சிறப்பு. பாண்டித்துறை தேவர் நாலாம் தமிழ் சங்கம். அழகாக சொன்னார் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் பேசுகிறப்ப. எப்படின்னா மதுரையில் தான் சந்தேகம் அடிக்கடி ஏற்படும். பெண்களுடைய கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா, வாசனை இருக்கா இல்லையான்னு பாண்டிய மண்ணுக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னாரு. அது பழசு. இப்போ கூந்தல் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்து அது வரலாம். ஒன்றும் நான் குறையாக சொல்லலை. இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், வேறு என்ன செய்கிறது. இதில் ஒரு நிகழ்வை சொல்லிவிட்டு நான் உள்ளே போகிறேன். என்ன அப்படின்னா, ஒரு முதுபெரும் பேராசிரியர், அவர் தேவாரத்துக்கெல்லாம் உரை எழுதினவர், தண்டபாணி தேசியர் அவருடைய பேர். பல்கலைக்கழகத்தில் நான் டாக்டர் பட்டம் படிச்சுட்டு இருக்கப்ப அவர் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார். வந்தவர் எங்களுக்கு ஒரு அரிய செய்தியை சொன்னார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரிய செய்தின்னா அரிய செய்தி தான். இது வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சிருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, திருப்பி கேட்டு தான் ஆகணும், நீங்கள் வேறு வழி இல்லை. என்ன அப்படின்னா, இதே தலைப்பு தான். எப்படி பாண்டிய மன்னன் கூந்தலில் மனம் இருக்கா இல்லையான்னு கேட்குறான். கருமி பாட்டு கொண்டு வர்றாரு. அவர் பாட்டு இல்லை, சிவபெருமான் பாட்டு. உடனே எந்திரிச்சு நக்கீரர் தடுத்துடுறாரு. எப்படி? இயற்கையிலே மனம் இல்லைங்கிறாரு. அவர் இயற்கையிலே மனம் இருக்குங்கிறாரு. தர்மியை எழுதி கொடுத்த சிவபெருமான். சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்தால் நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க. முதற்கண் பாடலை இயற்றியது யார்? அவர் கேட்பார். யாம் யாம் இயற்றினோம். சிவாஜி சொல்கிறப்ப நமக்கு நடுங்கும். யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்தனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. உடனே அவர், புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது அனைத்தும் அறிவோம் யாம். யார்? சிவாஜி. அனைத்தும் அறிந்து விட்டால் எழுதும் பாடலில் பிழையில்லை என்று அர்த்தமா? அதை யாம் எடுத்து கூறக்கூடாதா? கூறும், கூறிப்பாரும். இப்போ ஆரம்பிக்கும் இந்த பேச்சு. இயற்கையிலேயே எங்கே பாடலை கூடும். உடனே அவர் பாட்டு சொல்லுவார். அதில் நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, தருமி வாசிக்கிறப்ப உண்மையிலே அவர் எழுதலைங்கிற மாதிரியே வாசிப்பார். கொங்குதே வாழ்க்கை அஞ்சுதை தும்பி அடுத்தால் எழுதி கொடுத்தது. நடுவில் கூட மன்னர் சொல்லுவார், அருமை அப்படிம்பார். அண்ணா கூப்பிட்டீர்களா அப்படிம்பார். இல்லை இல்லை வாசியா அப்படிம்பார். ஐயோ எங்கே விட்டேன்னு தெரியலையே அப்படிம்பார். ஏன்னா அவர் எழுதுனதில்லை. அப்புறம் சிவாஜி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரே எழுதின மாதிரி சொல்லுவார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, பயிலியர் கழியின் நட்பின் செடியை தனிமை குந்தலின் நரியும் உழவோ நீரியும் பூவே. இந்த பாடல் மூலம் நீர் மன்னருக்கு சொல்லுவது. உடனே அவர் சொல்லுவார், பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தல் மனம் உண்டு இல்லை அப்படிம்பாரு நக்கீரர். உடனே ரெண்டு பேருக்கு சண்டை வந்துடும். உத்தம சாதி பெண்களுக்கு கிடையாது, தேவலோகத்து பெண்களுக்கு இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்ப சிவபெருமான் ஒரு வார்த்தையை கூட சொல்லிடுவார். எப்படி? கேட்டுக்கிட்டே வருவார். அவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருப்பார். இதுக்கு நடுவில் நக்கீரர் என்ன பண்ணிடுவார்? அவர்களுக்கு இல்லை இவர்களுக்கு இல்லை இவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்த வேண்டியதானே. நான் அன்றாடம் வழிபடுகிறேனே இமையவள் உமையவள் பார்வதி, அவளுக்கும் கிடையாது பாரு. இதுதான் நம்மளா வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால், இவர் தண்டபாணி தேசிகர் எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இதை வகுப்பில் நடத்தியிருக்காரு பாடம். இப்போ முந்தியெல்லாம் பாடம் நடத்தினா கேட்டு போயிடுவோம்.
இப்பெல்லாம் கேட்டு போகிறதில்ல. அவன் கேள்வி கேட்குறான். பிட்டுக்கு மண் சுமந்த கதையில் சிவபெருமான் மேலே பட்டடி எல்லார் மேலேயும் பட்டுச்சுன்னு நான் சொன்னேன். ஒரு பையன் எந்திரிச்சு அடிபட்டுச்சு, சரி புட்டு எல்லாருக்கும் போச்சா அப்படின்னா நான் என்ன சொல்கிறது, நியாயமாக தான் கேட்டிருக்கான். இவர் சொல்கிறாரு, இவர் பாடம் நடத்தி முடித்த உடனே 9ஆம் கிளாஸில் நடத்திக்கிட்டு இருந்திருக்கார் பாடம். ஒரு பையன் எந்திரிச்சு, ஐயா சிவபெருமான் மனுஷனாக தானே வந்தார்? ஆமாம். நக்கீரர் மனுஷன் தானே? ஆமாம். 2 பேரும் வாய்க்கு வாய் பேசுனாங்க, சரி. இப்போ அந்த சிவபெருமான் கோவம் வந்திருந்தா அந்த நக்கீரரை 4 மொத்து மொத்திருக்கலாம், மூஞ்சியில் குத்திருக்கலாம். ஆனால் எதுக்காக சுப்ரீம் பவராக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை திறந்து காமிச்சு அவரை எரிச்சார்? மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போட்டால் சண்டை போட வேண்டியதானே, எதுக்கு திடீர்னு ஒரு சிவபெருமான் காமிச்சார்? இந்த கேள்வியை கேட்ட உடனே வாத்தியார் ஆடி போயிட்டார். ஏன்னா சிலபஸில் இல்லை இது. இப்படி கேட்ட உடனே அப்போ அவர் சொன்னாரா, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான்ப்பா, நீ இன்னொரு கதை புறப்பாரு. 2 பேருக்கான உரையாடல் நடுவில் நக்கீரர் என்ன சொன்னார்? தேவலோகத்துக்கு பெண்களுக்கு கிடையாது, கந்தர்வ பெண்களுக்கு கிடையாது, சரஸ்வதி கிடையாது, எல்லாத்துக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கலாம். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள், இமையவள், பார்வதி, மீனாட்சி, அவள் கூந்தலுக்கும் இயற்கையிலேயே மனம் இல்லைன்னு சொன்னார்ல. இப்போ தான் சிவபெருமானு கோவம் வந்துருச்சு. ஏன் பொண்டாட்டி கூந்தல்ல மனம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லத்தான், இல்லை வந்திருக்கிறது அவன் ஹஸ்பண்ட்ரா அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் தான் நெத்திக்கெந்த திறந்து காமிச்சாரே தவிர அது விசிட்டிங் கார்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அவர் நினச்சிருந்தா 2 எத்தி ஏற்றிருக்கலாம், 2 குத்து குத்திருக்கலாம். தான் யாருன்னு காட்டுவதற்காகத்தான் அவரை எரித்தார், மீண்டும் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த விட்டு அப்புறம் எங்கிட்ட சொல்கிறாரு, அப்படி 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கேள்வி கேட்ட அந்த மாணவர் யார் தெரியுமா? அவர்தான் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர். ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் கலைஞர். கலைஞர் 91 ஆட்சிக்கு வந்தபோது தண்டபாணி தேசிகரை கூப்பிட்டு பொன்னாடை பொறுத்து அவருடைய காலை தொட்டு கும்பிட்டார். நான் நேரில் பார்த்தேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல மாணவர்கள் இருக்கணும், நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நீங்கள் அங்கிட்டு தூங்குங்க, நான் இங்கிட்டு தூங்குறேன்னு தூங்கப்படாது. அதில் எங்கள் இப்போ நான் படித்தப்ப ஒரு பையன் ஹாஸ்டலில் படுத்துக்கிட்டு கற்றுவான், அந்த வாத்தியாரை வர சொல்லு அப்படிப்பான். ஏன்னா அவர் நடத்தினா தான் அவனுக்கு தூக்கம் வரும், அப்படி ஒரு வியாதி. இதெல்லாம் உண்டு. எங்களுக்கு என்ன பெருமைனா, தமிழகத்தினுடைய அத்தனை பெரிய சாதனைகளுக்கும் காரணமாக இருந்து உங்களுடைய கல்வியால், உங்களுடைய அதிகாரத்தால், உங்களுடைய உழைப்பால் பெருமை சேர்த்து ஓய்வு பெற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் நேரில் சந்திக்கிற வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான். உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா இதுதான் கேள்வி. நான் மேலே வர்றப்பையே ஐயா சொல்லிட்டாரு, நான் சொல்கிற தீர்ப்பு வேறு, நீங்கள் சொல்கிற தீர்ப்பு வேறு, ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்ட்டார். சரின்ட்டேன். கொஸ்டின் அவுட் ஆன மாதிரி ரிசல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி பரவாயில்ல. மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது முக்கியங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா, வேலையில் கடுமையான நமக்கு மன உளைச்சலும் டென்ஷனே ஏற்படும். இப்போ அதனால தான் பல பேர் யோகா கிளாஸ் போகிறாங்க. ஆனால் யோகா கிளாஸ்க்கே சில பேர் டென்ஷனாக தான் போகிறாங்க. நேரம் தொடங்கிப்பாங்க, போச்சு அவ்வளோதான் போ அப்படின்னு. ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வாக தான் போய் எடுக்கணும். இப்போ நிம்மதியாக இருக்கணும்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும். குறிப்பாக செல்லை வச்சுட்டு போயிடணும். ஒன்றும் உலகம் அழிஞ்சு போகாது நம்ம இல்லைன்னா. இப்போ நான் பார்த்தேன், கொடைக்கானலுக்கு போகிறதுக்காக ஒரு கணவன் மனைவி குடும்பத்தோடு ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு இருந்தாங்க. நிம்மதியாக இருக்கிறதுக்காக கொடைக்கானல் போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே சட்டை ஆரம்பிச்சிருச்சு.
வீட்டை பூட்டினியா இவர் கேட்குறாரு, கேஸை பூட்டினீங்களா அந்தம்மா கேட்குது. ஏன்னா அவர் தான் சமையல் அந்த வீட்டில். நாய்க்கு சோறு வச்சியா வைக்கலை, உடனே நான் கட்டிருக்கவே கூடாது முதல் வார்த்தை. அந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடுச்சு. நானும் உங்களை கட்டிருக்க கூடாது. என்னை மானாமதுரில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க, மைசூரில் கேட்டாங்க, கோடம்பாக்கத்தில் கேட்டாங்க. அதுக்கு புருஷன் உள்ளூரில் ஒரு பயிலும் கேட்கல, நான் தானே கேட்டேன். உடனே நான் கட்டிக்கூடாது. அதுக்கு அந்த பயகை நாங்கள் உங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது. நிம்மதியாக இருப்பானா? சரி, மனம் நிம்மதியாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல அதுக்கு ஒரு தயாராகணும், மைண்ட் செட் ஆகணும். நான் பார்த்துருக்கேன் எத்தனை இடத்துல நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சி வந்து அதை காணமோ இதை காணமோ இதை காணமோ அதை காணமோ, அப்படியா இப்படியா, பஸ்ஸு போயிடுமா, இவங்க எப்போ முடிப்பாங்க தெரியல, சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுமா, இன்றைக்கி அவன் வரேன்ட்டு இருக்கானே இவன் வரேன்ட்டு இருக்கானே, எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் சாதாரணமாக வைங்க. மகிழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். வீட்லையா வெளியிலையா? இதைத்தான் இன்றைக்கி பேச இருக்கிறாங்க. எல்லாரையுமே பார்த்துருப்பீங்க. என்னை அறிமுகம் பண்ண ஐயா சொன்ன மாதிரி அது ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உள்ளூர்காரன் தான். மதுரை தான் எனக்கு எல்லா உயர்வையும் தந்தது. மதுரை தான் நான் பெற்ற பெருமைக்கெல்லாம் காரணம். நான் படித்த தமிழும் காரணம். சரி, மகிழ்ச்சி எங்கே இருக்குது? வெளியில் இருக்குதுன்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. மதுரையில் இல்லாத மகிழ்ச்சியாக யோசிச்சு பாருங்கள். எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கும். பஸ்ஸில் ஏறினாலே நம்மளை அறியாமல் சிரிப்பு வந்துடும். கண்டக்டர் சொல்கிறாரு, சில்லறை இல்லாதவே மரியாதை இறங்கு. ஒருத்தன் கண்டக்டர்கிட்ட கேட்டான், ஓம்கிட்ட இருக்கா? இல்லை, அப்படியே இறங்கு. எல்லோரும் தான் இறங்க சொன்னால் பேசிக்கிட்டே போவோம். ஒரு கிழவி கூடையை கொண்டு வந்து டிரைவர் பக்கத்தில் வச்சுச்சு. டிரைவர் சொன்னார், ஏம்மா கூடை எடு, கியர் போட முடியல, சும்மா அந்த கூடையில் போடியா. அவர் என்ன பண்ணுவார்? பெண்கள் பஸ்ஸில் ஏறினா சண்டை வரும். அது ஒரு நேர்த்தி கடை. யாரு கூடயாவது மல்லு கட்டாமல் சில பெண்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க. 2 பெண்களுக்கு சண்டை வந்துடுச்சு. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக பஸ்ஸு ஜன்னலை பூட்டு, குளிர் காற்று பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்காக திறந்து விடு, வேர்த்தா நான் செத்துருவேன். 2 பேரும் சண்டை ஓட்டு சன்னலை ஏற்றி இறங்கி பிக்கிறாங்க. கண்டக்டர் ஓடியாந்து கும்பிடுறாரு, தாய்க்குளமே தல்லாக்குளமே. பிக்காதீங்க, கேட்கல. இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தான். என்ன சண்டை? கண்டக்டர் விலைக்கு சொன்னார், சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்யறது? அவன் எந்திரிச்சவன் நல்லா பதில் சொன்னான், ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விட்டு இவன் சாகட்டும், ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவன் சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார். ஏயா அப்படி சொல்கிற? 2 பேரும் யார் வீட்டுக்கு முடியும்? அவன் சொன்னார், 2 ஏன் பொண்டாட்டிதாய்யா, எங்கே ஓடான்னு சண்டை போட்டு கொள்ளுவாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன். அவன் ஏதோ தீர்மானத்தில் அலைகிறான். மதுரையில் 2 பஸ்ஸை பார்த்தா நான் ரொம்ப பயப்படுவேன். ஒன்று 32 மடப்புறம் காளியப்பன் கோயிலுக்கு போகும், இன்னொன்று 42 பாண்டி கோயில் எடாவெட்டி பொட்டே எடுப்பாங்க. இந்த 2 பஸ்லையும் வெள்ளியும் செவ்வாயும் கண்டக்டராக போகிறது 5000 ரூபா சம்பளம் தனியாக கொடுக்கணும். ஏன் தெரியுமா? பஸ்ஸில் ஏறினோடனே சில பொம்பளைக்கு சாமி வந்துடும். சாமியில் டிக்கெட்டு கேட்க முடியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா பாண்டி கோயிலில் இறங்கி பைபாஸில் ஓடுது. கண்டக்டர் விரட்டி ஓடுறாரு, டிக்கெட்னு ஓடுறாரு. அந்த அம்மா படாரம் திருப்பி, நான் பாண்டி அப்படிங்குது. இவர், நான் பாண்டிய பிஆர்சி கொண்டா. செக்கிங்கிட்ட சொல்ல முடியுமா 2 பாண்டி போச்சுன்னு? பின்னாடி கேட்குதா நான் பேசுகிறது? இல்லை கேட்குதான்னு கேட்டேன், அது கேட்குதா? ஏன்னா ஒரு கூட்டத்தில் பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். அங்கேருந்து ஒருத்தர் கேட்கல, பரவாயில்ல அப்படின்னாரு. ஒன்றும் கேட்கல, நீ வாட்டுக்கு பேசு. அதுக்குள்ளே முன்னாடி உட்காந்த ஒரு 4 பேர் அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. கொஞ்சம் கேளுங்க, நல்ல விஷயங்களை கேட்டு சந்தோஷப்பட்டு சிரித்து நல்லா இருக்கணும். வெளியில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு பேச 2 பேராசிரியர்கள் வந்திருக்காங்க. எப்போவுமே ஆண்கள் வெளியில் தான் சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியும். அதில் அணித்தலைமையேற்றிருக்கவர் நல்ல பேச்சாளர், நாகரீகமாக பேசக்கூடிய நனி நாகரீகத்தோடு. நான் பட்டிமன்றம்னா எதையாவது பேசி விட்டுறாங்க, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு இழிவான சொல்ல நீங்கள் எங்களுக்கு மேலே கொடுக்கல.
அதுக்கு இல்லை, நாங்கள் கோமாளி இல்லை, சிறப்பு தான் முக்கியம், தமிழ் முக்கியம். எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்ற அழகப்பா கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக பணியாற்றுகின்ற பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் காரைக்குடிக்க திருப்பத்தூர்காரரு. அடுத்து அமர்ந்திருக்கவர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காரு. 19 வயசில் வேலை கிடச்சிருச்சு அவருக்கு. அநியாயம், அதெல்லாம் ரொம்ப அக்கிரமம். இவர் எப்போ படித்தாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதெல்லாம் உண்மை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சோகதையை சொல்கிறேன். எங்கள் அத்தை பொண்ணு ஒருத்தவங்க 56 வயசில் வேலை கிடச்சி, அப்புறம் 58 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர் 19 வயசில் வேலைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கு எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நல்ல பேச்சாளர், நல்ல இசை தொகுப்பாளர், யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய மகாசுந்தர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த 2 பேரும் வெளியில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் மகிழ்ச்சின்னு பேசுவதற்காக திருச்சி மலைக்கோட்டை மாநகரத்திலேருந்து, அவர் புதுக்கோட்டை, ஒரு மலைக்கோட்டை, 2 பேரும் வந்திருக்காங்க. திருச்சியிலிருந்து வருகை இருக்கக்கூடிய பேராசிரியை, உருமுதலட்சுமி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர், அருமையாக பாடுவாங்க. ஏன்னா பட்டிமன்றத்தில் இப்போ பாடலாம் வேண்டியிருக்கு, பாட்டு பாடணும். நல்ல வேளை அதோடு நிப்பாட்டினா சரி. அணித்தலைவர் அக்னி செட்டி எடுத்து ஆடுவார், நடுவர் சாட்டையால் அடித்துக்கொண்டேன் தீர்ப்பு சொல்லுவார். அப்படிலாம் சொல்லாமல் இருந்தால் சரிதான். இப்போ இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இவங்க யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்களோ அவரே இவர்களுக்கு பொன்னாடி அறிவித்து பெருமை சேர்த்தார். அவர் யாருன்னு கேட்டால், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளில் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்ற பெருமகனார். எங்கள் வீட்டுக்கு கவிஞர் வந்திருந்தார். அப்போ இவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இப்போ அறிமுகம் பண்ணேன். இவங்களை பாட சொல்லி கேட்டுட்டு மேடையில் கூப்பிட்டு பொன்னாடி அணிவித்து சிறப்பித்தார் இவங்களுக்கு. அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் இவங்களை பார்த்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் மாதிரியே நிறமாக இருக்காங்க அப்படின்னாரு. என்ன நிறம்னு சொல்லலை, நான் நல்லா ஞாபகம், ஏன் மாதிரியே நிறமாக இருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு வந்து கேட்பாங்கல்ல, பொண்ணு எப்படின்னு மாநிறம் பாக்கி. மாநிறம்னா என்ன நிறம்னு எனக்கு தெரியல வரைக்கும். ஏதோ ஒரு நிறம், சரி போட்டோம். 7 கலர்லையும் இல்லாதது அது மாநிறம். சரி, அத்தகைய பெருமை மிக்க பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வீட்டிலே என்று பேச வந்திருக்கிறார்கள். அடுத்திருக்கிறவங்க அப்படியே பேச்சிலேயே 1000 வாழா 1000 வாழான்னு சொல்லக்கூடிய பட்டாசு நகரத்தை சேர்ந்த, பட்டாசு நகர் மட்டும் இல்லை, இங்கு வேலை கிடைக்கும், வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போடக்கூடிய ஊர் 2 தான். ஒன்று சிவகாசி, இன்னொன்று திருப்பூர். இந்த சிவகாசியை சேர்ந்த பேராசிரியை டாக்டர் தேவி அவர்கள் இங்கே அவர்கள் இருக்கிறார். இந்த 2 பேரும் வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு வெளியில் பேச வந்திருக்காங்க. இப்போ பட்டிமன்றம் தொடங்குது. தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிற ஆளுகளை சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பேசுவாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் என்னையா நான் தானே பேசுகிறேன், நீங்கள் தெரியும், பரவாயில்ல. எவ்வளவு நேரம் பேசுகிற விஷயத்தை முடிவு பண்ணிக்கணும். மேல்நாடுகளில் நிகழ்ச்சி தொடங்குகிற நேரம் போட்டு முடிகிற நேரம் போட்டிருப்பாங்க. நம்மதுலேயும் வரணும். இதில் போட்டிருக்கலான்னு தெரில, பரவாயில்ல, முடிகிற நேரம் போடணும். நம்மதில் தொடங்குகிற நேரம் தான் போடுவோம், முடிகிறது கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி, அணித்தலைவர்கள் 10லிருந்து 11 நிமிஷம் பேசுவாங்க. அப்படி வச்சுக்கிடுவோம். சும்மா ஒரு நிமிஷம் கிரேஸ் மாதிரி. கூட வர்றவங்க அதே மாதிரி பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்னன்னா கைதட்டினா தான். அது மட்டும் இல்லை,
கை தட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம், கோபம் உட்காந்துங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், 4 கேமரா இருக்குது, உங்களை நோக்கியும் கேமரா வரும். அந்நேரம் கடுகடுகடுன்னு உட்காந்துருக்கப்படாது, இல்லாட்டி ஆன்னு கொட்டாய் விட்டுட்டு இருக்கக்கூடாது, வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கப்படாது. இப்போ எல்லாம் மெட்ராஸில் என்ன நடக்குது தெரியுங்களா? மேடையில் பேசுகிறவங்க மேக்கப் போட்டு வருவோம், இப்போ பார்க்க வர்றவங்களும் மேக்கப் போட்டு வர்றாங்க. ஏன்னா அப்பப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, உடனே எந்திரிச்சு கை தட்டுறாங்க, அப்போ தான் காட்டுவாங்கன்னு. இதெல்லாம் வேணும். அதனால் அவங்க பேசுவாங்க, இந்த வருது பாருங்க கேமரா, இப்படி வர்றப்பெல்லாம் நல்லா சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்கணும். தேவை இருக்கோ இல்லையா, ஆடே பிரமாதம் அப்படின்னு இருக்கணும். அவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம ஸ்க்ரீனில் வர்றப்ப நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பட்டிமன்றம் தொடங்குது, இதோ மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில் தான் என்று பேசுவதற்காக பேராசிரியர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கய்யா, வாங்க. எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி. போற்றுதலுக்கும் பிற மதிப்பிற்கும் உரிய நகைச்சுவை இமயம் நடுவராக வீற்றிருக்கிற ஞானசம்பந்தம் ஐயா அவர்களே, எனது அணியுடைய சார்பாகவும் எதிரணியுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகின்றிருக்கிற சான்றோர் பெருமக்களே, வீடுகளில் மகிழ்ச்சி இல்லை, வெளியில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று வெளியில் மகிழ்ச்சியை தேடுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள். இல்ல இல்ல, இந்த சங்கமே எங்க இருக்கு? வீட்டுக்குள்ளே இருக்கு, யோசிச்சு பாருங்க. நடுவர்களே, இந்த அருமையான நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்திய அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் சம்பத் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் திருசபாவதி ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய வீரபாண்டியன் ஐயா அவர்களே, முத்துவீரன் ஐயா அவர்களே, விஜயகுமார் ஐயா அவர்களே, துறை ஐயா அவர்களே, ஏனைய சான்றோர் பெருமக்களே, ஒரு அத்துணை பேரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கேள்வி, மகிழ்ச்சி எங்க இருக்கு? வீட்டில் இருக்கா, வெளியில இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க வீட்டுக்குள்ள போறப்ப நான் என்னுடைய சொர்க்கத்துக்குள் போகிறேன் அப்படிங்கிற உணர்வு யாருக்காவது வந்தா மகிழ்ச்சி வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது நான் சொர்க்கத்துக்குள்ள போறேங்கிற உணர்வு யாருக்காவது இருக்கா? நிறைய பேர் ஏண்டா வீட்டுக்குள்ள போறோம்னு நினைச்சு ஊர் சுற்றுறாங்க, யாரும் வீட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறது இல்லை. ஏன்னா வீடுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரச்சனைகளினுடைய கூடாரமா மாறி போச்சு. இப்ப நீங்க உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது இல்ல, இதோ ஒரு வாத்தியார் இதே மாதிரி ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்த தொடங்கினாரு, வெள்ளடிச்சு அவர் சொல்ல வீட்டுல கேட்டுட்டு வராங்க. இந்த பையன் நேர வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அந்த உலகத்துல சண்டையெல்லாம் எப்படி வருது? அப்பா சொன்னாங்க, சாதாரண விஷயம், இப்போ அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு சண்டை பண்ணி வச்சுக்க அப்படின்னு தொடங்கினாங்க. இந்த அம்மா கிச்சனுக்கு தொடங்கினாங்க, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எங்கேயாவது அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துக்கு இடம் வருமா? 2 பேரும் நட்பு நாடுகள், உங்களுக்கு அறிவு கிடையாது, உங்க அப்பாவுக்கு அறிவு கிடையாது, உங்க அப்பாவுக்கு அறிவு கிடையாது. இவர் ரொம்ப கோபமா சொன்னா, உங்க அப்பாவுக்கு தான் முதல்ல அறிவு கிடையாது. அவர் சொன்னா எங்க அப்பாவுக்கு அறிவு கிடையாது, நல்லாவே தெரியுமா? பெரிய ஆச்சரியம், எப்படி ஒத்துக்கிட்டேன், உங்களுக்கு குச்சி கட்டி வச்சாருல, அப்பவே எங்க அப்பாவுக்கு அறிவு தெரியாது எனக்கு அப்படின்னா. வேற 2 பேருக்கு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு வீட்டுல. இப்ப பையன் சொன்னா 2 பேரும் நிப்பாட்டுங்க, உலகத்துல சண்டை எங்க வருது, எப்படி வருதுங்கிறது ஒரு 2 பேரை பார்த்தாலே எனக்கு தெரியும். பெரும்பாலான குழந்தைகள் வன்முறையை கற்றுக்கொள்ளுகிற இடம் எங்கேன்னு கேட்டா பெற்றவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு தீர்ப்பே வந்திருக்கு. ஒரு அம்மா போய், ஒரு பேரண்ட்ஸ் போய் தலைமை ஆசிரியர் மீது வழக்கு தொடுத்த உடனே நீதிபதியை அதை மறுத்திருக்காங்க. நீ சரியா வளர்க்கலை, அதனாலதான் அந்த பையன் தப்பு பண்ணியிருக்காங்க. அவரை வாத்தியாரை குறை சொல்றதுல நியாயம் கிடையாது. இன்னைக்கு தீர்ப்பு நீங்க பாருங்களேன், ரொம்ப அற்புதமான விஷயம். குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தைகள் பேசுறது, காதுல கேட்ட வார்த்தை. யாரை திருத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னா பெற்றோர்களை தான் திருத்த வேண்டிய தேவை. எப்படி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப வரும். வீட்டுக்கு வரணும்,
மனைவி சொல்றாங்க, உன் முகம் பார்க்க செய்யலையா, முடிச்சுட்டு வராத. இவன் நான் குடிக்காம வந்தா உன் முகம் பார்க்க செய்யலையா. அவன் நிலைமை அப்படி. இது ரெண்டு அடிச்சுக்கிட்டு நாடுறதுதான் பெரும்பாலான வீடுகளாக இருக்கிறதுங்கிறதாங்க. அப்படின்னா அது பசங்க இருக்காங்க பாருங்க, வீடுகள்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் உண்டுன்னா அது யாரும் நம்ம போயிடலாம், அதுவும் நம்ம வித்ததுதான். அதுவும் சில சமயம் நம்ம அப்பாவோட ஐயாவும் பேரும் முது சேர்த்துக்குவாங்க. ஏன் தெரியுமா? பொது எதிரி நம்மதான். நம்ம அப்பாவுக்கு நம்மதான் போயிட்டு இவனுக்கு பொது எதிரி நம்மதான். பல பிரச்சனைகள். ஒரே பையன் ரொம்ப சின்ன குழந்தையாக நடந்த ஒரு சம்பவம். வாத்தியாரு மனுஷன் எங்க இருந்து வராலும் பாடம் எடுத்துருக்கு. இப்ப வந்து குழந்தைகள் சில சமயம் சிக்கலான கேள்வி கேட்டுக்கிறீங்களா, அவன் நேரம் வந்து எங்க வீட்டுக்கார மட்டும் கேள்வி கேட்கிறான். அம்மா மனுஷன் எங்க இருந்து வர்றான்? என் மனைவி சொன்னா மனுஷன் இருந்து வர்றான். அதோட இருந்தா பரவாயில்ல, நேரம் எங்கிட்ட வந்தான். அப்பா நீ சொல்லு, மனுஷன் எங்கிட்டு வர்றான்? நிறைய படிச்சுருக்கோம்ல, நம்ம கல்வியில என்ன சொல்லி கொடுக்குறது, மனுஷன் குரங்குல இருந்து வர்றான்னு சொல்லி கொடுப்போம். நான் சொன்னேன் மனிதன் குரங்குல இருந்து வர்றான் நான் சொல்றேன். இதோட என் பையன் இருந்தாலும் பரவாயில்ல. நேர என் மனைவிட்ட போய் சொன்னா, ஏமா நீ மனுஷன்ல இருந்து வந்தான்னு சொல்ற, அப்பா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றாரு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே இருக்க முடியும். எது சரியான பதில்னா, இப்ப என் மனைவி சொன்னா ரெண்டுமே சரியான பதில். நான் எங்க பரம்பரையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், உங்க அப்பா அவர் பரம்பரையை பத்தி பேசிட்டு. பெரும்பாலான வீடுகள் இன்று நரகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதுதான் வருத்தப்படத்தக்க முக்கியமான செய்தி. ஆனால் வெளியே அப்படி இல்லை இல்லையா? சமூகம் என்பது மகிழ்ச்சியினுடைய இருப்புறம். எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து மகிழ்ச்சி பெருசாக என்ன பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்க. சமூகத்தில் அங்காக சில பிரச்சனைகள் வரும், நான் இல்லைன்னு சொல்லல இல்லையா? சங்கடம் இல்லாத வாழ்க்கையும் சதுரமான முட்டையும் சாத்தியமே இல்லை. சில சங்கடங்கள் வரும். உண்மையான மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்களா? தான் மட்டும் மகிழ்வதல்ல மகிழ்ச்சி, தன்னை சார்ந்தோரையும் மகிழ்வித்து பார்ப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இது சமூகத்துல மட்டும்தான் முடியும். வாய்ப்பே கிடையாது. பாரதிதாசன் ரொம்ப அழகா சொன்னா, தன் பெண்ணு தன் வீடு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம் என்றிருப்போன், சின்னதோர் கடுகு போல் உள்ளம் கொண்டோன், தெருவிற்கும் பயன்படாத சிறிய வீணன் என்று பாரதிதாசன் பேசினார். மகிழ்ச்சி என்பது நான், என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை என்று இருப்பது அல்ல. பாரதி சொன்னான் இல்லையா, பக்கத்தில் இருப்பவர் துன்பம் பார்க்க பெறாதவன் புண்ணிய மூர்த்தி என்று பாரதி எழுதியதை போல, என் சக சமூகத்தினுடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பதல்ல, அவனையும் மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான் உண்மையான சந்தோஷம் என்று சொல்லுவோம் இல்லையா? இந்த மகிழ்ச்சி அமைகிற இடம் சமூகமாக இருக்க முடியவே தவிர நிச்சயமாக வீடாக இருக்க முடியாது. ஏன்னா நடந்த நிகழ்வு ஒன்று சொல்றேன். ஒரு ரயில்வே ஒரு ட்ரெயின் மும்பையில இருந்து பெங்களூர் நோக்கி வந்துட்டு இருக்குங்க. பெங்களூர் நோக்கி வந்துட்டு டிடிஆர் வந்து டிக்கெட்டை பரிசோதனை பண்ற ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறா. டிக்கெட்டை வாங்கி பார்த்தாச்சு. எந்த டிக்கெட்டை கொடுனா? இந்த அம்மா சொன்னா டிக்கெட் நான் எடுத்துட்டேன், எங்க டிக்கெட் எடுக்கலாம். இப்ப அந்த டிடிஆர் சொன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்கலாமா, உனக்கு கீழே ஒரு பொண்ணு ஒழிச்சிருக்கிறா, ஒரு 12-13 வயசுல ஒரு பொண்ணு ஒழிச்சிருக்கிறா. அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன். அந்த பொண்ணு எந்திரிச்சு பறக்க முடிச்சுட்டு நிற்கிறா. அவன் முகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பயம் இருக்கு. டிடிஆர் சொல்ற, அடுத்த ஸ்டேஷன்ல நீ இறங்கிடு, நீ வித்தவுட் நீ டிக்கெட் எடுக்கல. இந்த அம்மாவோட பேர் வரலாற்று நினைவு வச்சுக்கணும், உஷா பட்டாச்சாரியார் பேர். அந்த அம்மா சொன்னா, நான் டிக்கெட் எடுக்கிறேன், அந்த பொண்ணுக்காக காசு கொடுத்து நான் டிக்கெட் எடுக்கிறேன். அப்ப டிடிஆர் சொல்றாரு, வேண்டாமா, இவன் நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, நீங்க டிக்கெட் எடுக்க வேண்டாம், இவங்க பொழப்பே இதுதான்ங்கிற. இப்ப அந்த அம்மா சொன்னா, நள்ளிரவு 12 மணி, இந்த பெண்ணை நீங்க நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இறக்கிட்டு அந்த பெண் என்ன செய்வா? இவளுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன்னு டிக்கெட் எடுத்து அந்த பெண்ணை கொண்டாந்து பெங்களூர்ல இறக்கி விடுறா. சொன்னா, எங்க போகணும்னா, அந்த பொண்ணு சொன்னா, நான் போவதற்கு இடம் இல்லை, நான் எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு அழுது நிற்கிறான். இந்த அம்மா உஷா பட்டாச்சாரி அம்மா என்ன செஞ்ச, எவ்வளமா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு என்ஜிஓ ராம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓட ஒப்படைச்சு, இவளுக்கான செலவுகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இவளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு அதுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை அவளா வளர்கிறார். நண்பர்களே, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு இந்த உஷா பட்டாச்சாரியா ஜான் பிரான்சிஸ்கோட இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேசுறதுக்காக இந்த அம்மா போறா. பேசி முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்ல செட்டில் பண்ண போறப்ப அந்த
ரிசப்ஷன்ல உட்காந்து தப்புன்னு சொன்னா நீங்க பண்ண வேண்டாமா, உங்களுடைய பிள்ளை ஏற்கனவே அந்த அம்மா செட்டில் பண்ணிட்டாங்க. திரும்பி பார்க்க எந்த பெண்ணை 13-14 வயதில் பார்த்தாலோ அந்த பெண் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏமா எனக்காக எதுக்குமா பிள்ளை செட்டில் பண்ண? அந்த பொண்ணு சொன்னா, மும்பையிலிருந்து பெங்களூர் வருகிற போது எனக்காக நீங்க டிக்கெட் எடுத்தீங்க இல்லையா, அந்த டிக்கெட்டின் விலையை விட இது ஒன்றும் பெருசா உயர்ந்தது இல்லை. உங்களுடைய சமூகத்தை பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறேன். என்னுடைய பெயர் இப்போ சித்ரா இல்லை, இப்ப என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சித்ரா நாராயணமூர்த்தி என்பது என்னுடைய பெயர். மிக புகழ்பெற்ற இன்போசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மனைவியாக இன்று நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இந்த செய்தியுடைய இன்னொரு பெரிய ஆழம் என்ன தெரியுமா? அந்த இன்போசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மகளாக இருந்த சித்ராமூர்த்தியினுடைய மகள் தான் எந்த பிரிட்டிஷ்காரர்கள் 200 வருட காலங்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்களோ அந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற ரிஷி சுனக்கினுடைய மனைவியாக இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு இந்திய பெண்ணினுடைய மகள் அந்த உஷா பட்டாச்சாரியா என்று சொல்ற ஒரு பெண்ணால் உதவி செய்யப்பட்ட வளர்ந்த சித்ராமூர்த்தியினுடைய மகள் இன்று இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்று 130 கோடி இந்தியர்களும் பெருமைப்படுகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அப்படி அருமை அருமை. இப்ப அந்த உஷா பட்டாச்சாரியா என் வீடு தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைகளுக்கு மட்டும் செலவழிச்சா போதும் என்று இல்லறத்தோடு அவர் நின்று போயிருந்தால் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அவள் எந்த காலத்திலும் இந்திய சமூகத்திற்கு கொடுத்திருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நடுவர்களே, வீட்டுக்குள் வருகிற மகிழ்ச்சி என்பது ஒரு சாதாரணமாக முடித்து போகிற ஒரு வளர்ச்சி. ஆனால் சமூகத்துக்காக செலவழிக்கிற மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பெற்றோர்கள் என்ன பிரச்சனை தெரியுமா? எப்படி ஒண்ணுமே தெரியாது, எப்படி வெளியில சமூகத்துக்குள்ள அனுப்ப மாட்டேன் நிறைய பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிறாங்க. உண்மை சொல்லவா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சமூகத்தில் போய் அனுபவத்தை பெற்று நீயும் மகிழ்ந்து பிறரை மகிழ்வித்து வாழ் என்று குழந்தைகளை சமூகம் நோக்கி அனுப்பாத பெற்றோர்கள் குழந்தைகளின் வரம் அல்ல, அவர்கள் மிகப்பெரிய சாபம். எப்பொழுது குழந்தை சமூகத்தை நோக்கி வளர்க்கிறதோ அப்பொழுதுதான் மிகப்பெரிய ஆளாக வர முடியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது வரலாற்றில் மிக இன்றியமையாத ஒரு செய்தி. ஒரு குழந்தை ஒரு சாதாரணமான ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஏழையினுடைய குழந்தையாக வளர்கிறது. அந்த பறவைகள் எல்லாம் பறப்பதை பார்த்து மீன்கள் எல்லாம் தங்குவதை பார்த்து அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய கனவு இருந்தது, எப்படியாவது வானத்தில் பறக்க வேண்டும் என்று. அந்த குழந்தைக்கு பேர் அப்துல் கலாம்னு பேர். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் சமூகம் எவ்வளவு உயர்ந்தது என்பது புரியும். அவருக்கு விமானத்தில் ராணுவ படையில் சேர வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கனவு. டேராடூன்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ தேர்வு மையத்துக்கு போகிறார். அந்த தேர்வு மையத்தால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். நினைச்சு பாருங்க, நான் என்ன ஆக வேண்டும் என்பதை என் வாழ்நாள் கனவாக வைத்துக் கொண்டிருக்கிறோனோ அந்த கனவு தோற்று போகிற பொழுது ஏற்படுகிற வழி இருக்கிறது இல்லையா, அந்த வழி இருக்கிற வழிகளிலேயே மிக மோசமான வழி. அந்த வழியை அப்துல் கலாம் முடிச்சிருங்க. அப்துல் கலாம் உணர்கிறார். நேரம் ஒரு வீட்டுக்கு வரல, அவருடைய மகிழ்ச்சி வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் வீடு தேடி வந்திருப்பார். அவர் வீட்டுக்கு வரல. கலாம் எங்க போனா தெரியுமா? நேர ரிஷிகேஷ் போனார். அங்கே சிம்மேந்திரனுடைய ஆசிரமத்துக்குள்ள போறார். இவர் போய் நிற்கிற சிம்மேந்திர முகத்தை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார், ஏதோ மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து வந்திருக்கிறாய் என்பது போல தெரிகிறது, உனக்கு என்ன பாதிப்பு, உன்னுடைய பெயர் என்ன? ஒரு பேர் சொல்றாங்க, என்னுடைய பெயர் அப்துல் கலாம் என்று கலாம் சொல்லுகிறார். அப்துல் கலாம் எழுதுற அவர் சின்மயானந்தா ஒரு இந்து சமயத்தை சார்ந்த ஒரு துறவி. நான் அப்துல் கலாம் என்று என்னுடைய இஸ்லாமிய பெயரை சொல்லுகிறேன், ஆனால் அவருடைய முகத்தில் நான் மகிழ்ச்சியை தவிர எந்த சலனத்தையும் பார்க்கவில்லை என்று எழுதுகிறார். அந்த சின்மயானந்தா சொல்லிவிட்டு சொன்னார், என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நான் பெரிய விஞ்ஞானியாக நினைச்சேன், விமானியாக நினைச்சேன், ஆனா புரோக்கரிச்சாங்க. இப்ப சின்மயானந்தா சொன்ன வார்த்தை சமூகம் நினைவு வச்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? நீ என்னவாக ஆக வேண்டும் என்பது உனக்கும் தெரியாது, உன்னை புறக்கணித்தவர்களுக்கும் தெரியாது. கடவுள் உன்னை வைத்து மிக உயர்ந்த திட்டம் ஒன்று போட்டிருப்பார். நான் உனக்கு ஒன்று சொல்லித் தருகிறேன், முடிந்தால் நீ பகவத்கீதை படி. பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களுக்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மா ஒரு விஸ்வரூப
எடுக்க முடியும். நீயும் இந்த உலகமே அண்ணாந்து பார்க்கிற விஸ்வதேசம் எடுக்கக்கூடிய ஆற்றலுடையவனாக மாறுவாய். இதை உன்னுடைய கனவாக வைத்துக்கொள் என்று அவர் சொன்னார். அதை வைத்துத்தான் இன்று இந்தியா புகழ்கிற விஞ்ஞானியாக நான் உருவாகி இருக்கிறேன் என்று கலாம் பதிவு செய்கிறார் என்றார். அந்த மகிழ்ச்சி தான், அந்த ஆற்றுப்படுத்தல் தான் சமூகத்திலிருந்து மனிதர்களை உயர்ந்தவர்களாக மேல் நோக்கி கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை ஒரு விவாதத்திற்கு இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதாக வைத்துக் கொண்டால் கூட அது வாழ்க்கையினுடைய 10% தான். 90% மனிதன் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பிறந்த சமூக விலங்கு என்ற மனிதனுக்கு பெயர். மனிதர்கள் மகிழ்ச்சியை வெளியில் தேடுங்கள். அதுவும் இப்படி சொல்லலாம், அடுத்தவர் மகிழ்ச்சியிலிருந்து தன்னுடைய மகிழ்ச்சியை எந்த மனிதன் தேடுகிறானோ அவன் கடவுள் நிலைக்கு உயர்கிறான். குடும்பம் என்பது மனிதனை மனிதனாக மாற்றுவது, சமூகம் என்பது மனிதனை கடவுளாக மாற்றுவது. மகிழ்ந்து கடவுளாக போகிறோமா அல்லது குடும்பம் என்கிற சின்ன வட்டத்துக்குள் அடங்கிவிடப் போகிறோமா என்பதை தீர்மானிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்பதாக சொல்லி, நிச்சயமாக ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்பது பூரணத்துவம் பெற்ற 100% முழுமையான மகிழ்ச்சி என்பதை வெளியேதான் இருக்கிறது. வீட்டுக்குள் இருக்கிற புதரும் உயர் போர்வையை தூக்கி எறிந்து விடியலை நோக்கி சமூகத்திற்கு நடை போடுகிற போது நாம் மிக மகிழ்ச்சியானவர்களாக இருந்து சமூகத்தை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் என்பதை சொல்லி, அந்த மகிழ்ச்சியை அடைவதற்காக ஒன்றாக பலமுடன் வந்திருக்கீங்க, ஒன்றாக கூடி ஓரிடத்தில் இருந்து சந்தோஷத்தை கொண்டும் கொடுத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்துணை சான்றோர் பெருமக்களை இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, வீட்டுக்குள்ள சுயநலமான சந்தோஷம், சமூகம் பொதுநலமான சந்தோஷம். அதுக்கு அவர் எடுத்து சொன்ன அந்த விஷயம் ரொம்ப அபூர்வமான ஒன்று. இன்போசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லி, மருமகன் தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்களை எல்லாம் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பெருமையை சொல்கிறாருன்னு சொன்னால் இது கிடைக்க முடியாத ஒன்று. குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு இல்லை, 10% இருக்குது, அவ்வளோதான்ட்டார் ஒரே வார்த்தையில். ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போனோம், அதையும் மறந்துடாதீங்க. இப்போ அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, சரி எப்படி மகிழ்ச்சி இருந்தாலும் மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்குங்கிறத பொறுத்தா இருக்குங்கிறது பேசுவதற்காக இப்போ பெண்கள் வரப்போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா தான் மரியாதை அதிகம். எப்படிங்கிறீங்களா, வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம், ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போட்டு கேட்டுக்கானா. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில கிளவி தலையை விரிச்சு போட்டு அந்நிய மாதிரி ஆடிடும். எந்திரி நாட்டை கெடுத்த நாய், அவன் காசில் தென்காசி போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம் படித்து பார்த்தேன், பெண்களுக்கு எத்தனை எழுத்து, பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பத்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல, பரவாயில்ல. மக்கள் பெரிது மகிழ்ச்சியாக இருப்பது வெளியில் இல்லை வீட்டில் தான் என்று பேச பேராசிரியர் தேவி அவர்கள் வருகிறார். வாங்கம்மா. அதை நலக்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்ல விஷம சக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்துவிட்டாய் என்று பாடிய பாரதியையும் அவன் பாடிய பராசக்தியும் வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவைக்கு சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து நடுவர் அவர்களே, இன்று நிலையான மகிழ்ச்சி இருப்பது வீட்டிலா வெளியிலா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அழகா பேசினார் ஐயா. வீட்டுல சுயநலத்தோடு செயல்படுறாங்க, வெளியெல்லாம் பொதுநல மகிழ்வு என்பது நிறைந்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா பேசினாங்க. வெளியேறான மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக ஒரு சங்கம் அமைத்து எல்லாம் வெளியே தானே வந்திருக்கீங்க, வீட்டிலே இருந்து இந்த மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு கேட்டாலும் கூட அந்த கேள்விக்கு பதில் இங்கே இருக்கு. வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை நலத்தோடு அப்படி சொல்லுங்க, குடும்பத்தோட இருந்தாங்க வாழ்க்கை மகிழ்ச்சி. சினிமாவே என்ன போடுறா, குடும்பத்துடன் கண்டு மகிழ வேண்டிய படம். கல்யாண வீடு பத்திரிக்கை வைக்கிறோம், எல்லா விஷயம்
கேட்கிறாங்கன்னா வீடு என்பதற்கான அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பெண் அந்த உறவு உங்களோட சேர்ந்து வருகிற போதுதாங்க மகிழ்வு அதிகம். கண்ணாடி போட்டிருக்கேன் நான்லாம், எனக்கு கிட்ட பார்வை, எட்ட பார்வைக்கு கண்ணாடி போடுவோம். வாழ்க்கையில கிட்ட பார்வை இருக்கலாம், எட்ட பார்வை இருக்கலாம், இவங்கள மாதிரி கெட்ட பார்வை மட்டும் இருக்கவே கூடாது. இவ்வளோ பேச்சா பேசிட்டு இருக்கிறாங்க. வீடு என்பது எப்படி அப்படின்னா, அதிகமான கோபத்தோட நம்மகிட்ட பேசினாலும் கூட நமக்கு கெடுதல் நினைக்காத அப்பா, எப்போதும் திட்டிட்டே இருந்தாலும் அன்பா அரவணைத்து நம்மை கொண்டு போகக்கூடிய அப்பா, இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி தோழன் மாதிரி தோல் கொடுத்து நிற்கக்கூடிய சகோதரர்கள், இந்த உறவுகள்லாம் இருக்கக்கூடியது வீடு. இது மகிழ்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். வீட்டுலதான் நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாம் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு. இப்போ குழந்தைகள் தின விழா இருந்துச்சு. எங்களுடைய பாப்பாவுடைய பள்ளியில மாறுவேட போட்டியில அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க பாப்பா வந்து, அம்மா நான் அன்னை தெரசா மாறுவேட போட்டி போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அன்னை தெரசாவுக்குரிய அந்த புடவை அந்த ஒப்பனைகளுக்கான பொருள்லாம் கேட்கும் போது அன்னை தெரசாவை வேஷம் கொடுத்து 2000 ரூபாய் கேட்டாங்க. நடுவர்களே சரி, எங்கப்பா 2000 ரூபாய் கேட்கறாங்க பாப்பான்னு நான் பேசிட்டு இருந்தோம். எங்க பாப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குழந்தை, சின்ன குழந்தையா இருக்கும் போதே எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறா அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா, அன்னை தெரசா கருணையோடு இருந்தாங்க. பார்த்திபன் நடிகர் அவர்கள் திருக்கல்கள் தொகுதியில் அழகா அன்னை தெரசாவை பத்தி கவிதை எழுதியிருக்கிறார். நீ கருவுற்று இருந்தால் ஓரிரு குழந்தைக்கு தான் அன்னையாகி இருந்திருப்பாய், கருணை உற்றதால் உலகத்துக்கே அன்னையானாய் அப்படின்னு அன்னை தெரசா எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை தெரசாவை வேஷம் போடுறதுக்கு 2000 ரூபாய் கேட்கிறாங்க. அது வேண்டாம், அதுக்கு பதிலா அன்னை தெரசா மாதிரியே நான் ஒரு வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா. என்னமா செய்ய போறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னா, எங்களுடைய பள்ளியில ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா சமீபமா இறந்துட்டாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் கட்டாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்மளால அன்னை தெரசா வேஷம் போடுறதுக்குரிய 2000 ரூபாய் பணத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்தா அழகா ஃபீஸ் கட்டுவான்னு சொல்லிட்டுனா இந்த நல்ல குணம் வீட்டுல இருந்தாங்க வருது. இது மகிழ்ச்சி இல்லையா? எப்பயுமே கொடுப்பதில் மகிழ்ச்சி நம்ம சொல்றோமே, இந்த மகிழ்ச்சி வீட்டுல இருந்துதான் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம பாதுகாப்பா இருக்கோம், ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பாதுகாப்பு வர்றதெல்லாம் வீட்டுல தாங்க. வெளியே போயிட்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வர முடியுதா? நானும் அவங்க எல்லாம் காதல் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொன்னா ட்ரெயின்ல பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். காதல் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா 35 பீஸ் பெட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சதா. எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? வீட்டுலதான் மகிழ்ச்சி இருக்குது. வாழ்க்கையில முன்னேற்றம் ஒரு படி மேல போட நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பொங்கல் எல்லாம் வருதுன்னா முதல் நாள் போகி வரும். இந்த போகிக்கு தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். அதனால எங்க ஊர் பக்கம் ஒரு வண்டி வரும் எப்பயுமே இந்த பொங்கலுக்கு. அழகா ஒரு மைக் வச்சு ஒரு ஸ்பீக்கர் போட்டு, வழக்கமா வர வண்டி தாமா, பழைய பொருள் இருந்தா கொண்டாந்து போடுங்கம்மா, வழக்கமா வர வண்டி தாமா, பழைய பொருள் இருந்தா கொண்டாந்து போடுங்கம்மா, ஓட்டவே முடியாத சைக்கிள் இருந்தா வாங்குறோம், உடஞ்சு போன கட்டில் இருந்தா வாங்குறோம், பிஞ்சு போன கூட நஞ்சு போன பீரோ எதுவா இருந்தாலும் வாங்குறோம், வழக்கமா வர வண்டி தாமா, பழைய இருந்தா கொண்டு வந்து போடுங்கம்மா ஒரு வண்டி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போச்சு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டிய மரபாலா இருக்காங்க. பேரை வந்து நான் பார்த்துக்கிட்டே பாட்டிய பார்த்தான். வழக்கமா வர வண்டி பழைய இருந்தா கொண்டாந்து போடுங்கன்னு சொல்றானே, அப்பதான் தூக்கி வண்டியில ஏத்திட்டான். தாத்தா பின்னாடியே ஓடுறாங்களே, என்னடா கிளம்பி எங்கடா தூக்கிட்டு போற, இறக்குடா இறக்குடா இறக்குடான்னு. பாட்டிக்கு எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல. வேண்டாத பொருளா மூலையில கிடைக்கிறதுக்கு வண்டியில ஏத்திடுவோம் அப்படின்னா தாத்தாக்கு குபீர் பிடிச்சு, வேண்டாண்டா சொத்து கூட கிளம்பி வரல எழுதி வச்சிருக்கேன் ஏற்றினாரு. அப்பதான் சொன்னேன், ஏன் தாத்தா எப்ப எப்ப கிடக்கு, வீடு போகும்போது காடு வா வாங்குது, ஏன் கிளம்பி வரல சொத்தை எழுதி வச்ச அப்படின்னு கேட்டான். அப்பதான் சொன்னாரு, தாத்தா கல்யாணம் முடிக்கும் போது உங்க தாத்தா இவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுடா, உங்க தாத்தா வெறுப்பைய, அவர் ரெட்டோட சங்கிலி போட்டு வந்தா கல்யாணத்தப்ப ஒரு ஐயா வீட்டுல இருந்து அந்த செயினை வித்து ஒரு மாட்டை வாங்கி கட்டுனா வீட்டுல. இந்த மாட்டுல இருந்து வந்த பால் மோர் தயிர் வித்து அந்த
வயசுல போவாங்க. என்றைக்கும் இன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆதரவு தருவது நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு தாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னால முடங்கணும் நம்ம எல்லாரும். உலகமெல்லாம் பரவி ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்கள் முடங்கி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வெளியே வராத, ஓடி வீட்டுக்குள்ள அவங்க விரட்டி அடிச்சாங்களே நம்மள கொரோனான்னு ஒண்ணு வந்த போது, அப்படி வெளியே வராதே எங்களுக்கு நோய் வந்துடும் பயந்து நம்மளை இந்த சமூகம் துரத்தியது நம்ம வீட்டுக்கு. ஆனாலும் கூட என்னுடைய பிள்ளைக்கு வந்த காசை எனக்கு வந்தா பரவாயில்ல, நான் அம்மா வயிறு மருத்துவம் பார்த்தாலா இல்லையா, கணவனுக்கு தன்னுடைய மனைவி மருத்துவம் பார்த்தாலா இல்லையா, 1-2 மாஸ்க போட்டுக்கிட்டு என் பிள்ளைக்கு இந்த கஞ்சி வச்சு பாசி பயிரை வந்து துவையில அரைச்சு கொடுத்தா நாக்குக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து செய்து கொடுத்த உறவு வீட்டுக்குள்ளதான் இருக்கு. கொரோனா காலத்துல பாதி பேருக்கு பாதி சம்பளம் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேருக்கு வேலை விட்டு தூக்கினாங்க, வருமானங்கள் முழுவதும் இல்லாமல் போச்சு, குடும்பங்கள் இல்லாமல் போச்சா? கிடையாது. குடும்பங்கள் வீடுதான் நம்மள மகிழ்ச்சியா வைத்திருந்தது. வேலை கேட்கும் போது எல்லாரும் அமெரிக்கால வேலை வேணும், துபாயில வேலை வேணும் அப்படின்னு தேடணும். அதுவே கல்யாணத்துக்கு பொண்ணு தேடும் போது எங்க ஊர்ல நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணை தேடின்னு சொல்றோமே, அதான் வனத்துல தெரிஞ்சாலும் இனத்துல அடையணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது இன்னைக்கு சமூகத்துல வெளியே நிறைய இடங்கள் இருக்கு. சினிமாவுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், அதிசய மாதிரி தீம் பார்க்கு கூட ஒரு நாள் முழுவதும் போய் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுக்கெல்லாம் பொருள் கொடுக்கணும், நேரம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது அந்த மாதிரியான எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாத மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா அது வீட்டுல தான் நடுவது. ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன். எங்க ஊர் சில மிகப்பெரிதாக வைகாசி திருவிழாவின் போது பொருட்காட்சிலாம் நடக்கும். இந்த பொருட்காட்சியில பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் என்னைய வாசல்ல இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு வர்றேன்மா நில்லுங்க அப்படின்னு போனார். எங்க பாப்பாக்கு அதுக்குள்ள அவசரம், எனக்கு அந்த விளையாட்டு வாங்கி கொடு அப்படின்னா, அப்பா வரட்டுண்டா நில்லு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வந்தோம் கூட்டத்துல. இப்ப எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடு, அப்பா வரட்டுண்டா, ராட்னேட்டு அப்பா வரட்டுண்டா, இப்படி சமாதானம் பண்ணிட்டு இருந்தேன். கூட்டத்துல கை கழுவி பிள்ளை தொலைஞ்சிருச்சு. அப்போ காவலர் பொதுமக்களின் நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவலர் என் பிள்ளை எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா அப்பா பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி நான் கூட்டத்தை கிடந்து மேலே கிட்ட போறது பிள்ளைய சமாதானம் பண்றதுக்காக, பாப்பா உனக்கு வளையல் வாங்கி தரட்டா, எனக்கு வளையல் வேணும், எங்க அம்மா தான் வேணும், பாப்பா பஞ்சுமிட்டாய் வாங்கி தரேன், எங்க அம்மா தான் வேணும், ராட்னே கேட்டா எங்க அம்மா தான் வேணும் அப்படின்னு என் உடன் இருக்கின்ற பொழுது என் பிள்ளை எதையெல்லாம் கேட்டு அழுதோ அத்தனையும் ஒட்டுமொத்தமா கிடைச்சாலும் வேண்டான்னு புறத்தல்லி என் தாய் தான் வேணும்னு கேட்குது ஒரு சின்ன குழந்தைனா வீட்டுல மகிழ்ச்சி நம்ம சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வளர்ந்த பிள்ளைகள் சன்னியாசி ராஜா சம்சாரி நாய்னு சொல்லுவாங்க. ஒரு கோவில்ல சன்னியாசி கால் மேல கால் போட்டு ஆயா படுத்திருந்தா. எதுக்க ஒரு சம்சாரி அப்படியே அறுத்த நெல்லெல்லாம் களத்துல போட்டு தூத்தி அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போறதுக்காக வேலை ஹரிகரியா பண்ணிட்டு இருக்கிறார். சாயங்கால நேரம் ஆகுது, அப்படியே அந்தி மயங்குது, கருகரு நேரம் அப்படியே கூடி வந்துச்சு, குளிர்ந்த காத்து அடிச்சிச்சு, லேசா சாரல் போட ஆரம்பிச்சிச்சு. இந்த சம்சாரி ஆடினாவே அல்லு 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 கஷ்டப்பட்டு அந்த களத்துல இருந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து பாதுகாப்பா நிறுத்துறான். இந்த ஓடிட்டு இருக்கும் போது சன்னியாசி கால் மேல கால் போட்டு சொன்னானா, சன்னியாசி ராஜா சம்சாரி நாய் அப்படின்னு சொன்னான். இவன் ராஜா மாதிரி படுத்துட்டான், அவன் நாய் மாதிரி ஓடி உழைக்கிறான் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சது, சம்சாரி வீட்டுக்கு வந்தாச்சு, நல்லா சமைச்சாங்க, குடும்பத்தோட அமைதியா உட்காந்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரம் கால் மேல கால் போட்டு படுத்திருந்த சன்னியாசி சம்சாரி வீட்டுக்கு வாசல்ல வந்து நின்று சுவாமி பிச்சேந்தேன்னு நின்னாரு. அப்பதான் சொன்னா சம்சாரி, சன்னியாசி ராஜா சம்சாரி நாய் வீட்டுக்கு வந்திருக்கான், அவருக்கும் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து சமூகத்திற்கு நல்லதை சொல்லக்கூடிய துறவு சிறக்க வேண்டும் என்றாலும் கூட இல்லறம் சிறப்பாக இருந்தாதான் துறவு சிறப்புன்ற விஷயம் இருக்கிற காரணத்தினால வீட்டில் தான் மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அதுவும் அந்த சன்னியாசி ராத்திரி பிச்சை கேட்டு வந்தப்ப அவங்க வீட்டில் எப்படி இருந்துச்சா, கருவாட்டு குழம்பு வச்சு
கேப்பக்களி கிண்டி அந்த கேப்பக்களி களிக்கு நடுவில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறப்ப அம்மா பிச்சைன்னு கேட்ட உடனே அந்த சம்சாரி சொன்னாப்பிலையா, ராஜா வந்திருக்காரு, பிச்சை கேட்டு வந்திருக்காரு, இந்த சம்சாரி நாய் வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கும் ஒரு வார்த்தை போடு என்று சொன்னால், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன் திருக்குறள் சொல்றார் திருவள்ளுவர். என்ன சொல்றாரு? டேய், நீ என்னதான் சொன்னாலும் இல்லறம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா அதில் துறவிகளும் வாழ முடியாமல் போய்விடுமே. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் யார் பாதுகாவலர்? இல்லறத்தான். அருமையான விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு பாராட்டு. இப்போ நமக்கு கொஞ்சம் குழப்பம், வெளியே வா வீட்டிலையா, நம்ம வாட்டுக்கு நல்லா தான் வந்தோம், அவர் பேசுகிறா அப்படி இருந்துச்சு, இவர் பேசுகிறப்ப எப்படி இருக்கு, இதை முடிவு பண்ண முடியாது. இன்னும் 2 பேரை இறக்குவோம். மகாசுந்தர் அவர்கள் வெளியில் தான் மகிழ்ச்சி என்று பேச வருகிறார். வாங்க. பெற்றவளே என்னை பேணி வளர்த்தவளே, கற்றவளே என்னை கற்க வைத்தவளே, வற்ற உணா ஊற்றாய் நெஞ்சில் வளர்ந்திடுவாய், நற்றவளை நாவில் நடமுடிய செய்திடுவாய், அன்னை தமிழுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கைதட்டிய 15 பேருக்கு நன்றி தெரிவித்துக். தொலைக்காட்சி நாயகனாய், திரைப்படம் என்கிற கலைக்காட்சி நாயகனாய், இயல் டிஜிட்டல் என்கிற வலைக்காட்சி நாயகனாய், எங்கும் நாயகனாய் வலம் வரக்கூடிய, எங்க நாயகனா வர்ற? நாயகிக்கு அப்பா வர்றேன். நயன்தாரா போன்ற திரை நட்சத்திரங்களுக்கு தந்தையாக நடித்துக் கொண்டிருக்கிற, சரி, என்ன இதான் அடையாளம் எனக்கு. எம்ஏ எம்பிள் பிஹெச்டில இல்ல. சோழவந்தானில் பிறந்த பாண்டியராக உலக தமிழர்களின் உள்ளங்களை ஆட்சி செய்து வரக்கூடிய, உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கக்கூடிய நல்ல தீர்ப்பை எங்களுக்கு வழங்க இருக்கிற நடுவர். அதுக்கு தான் விட்டுமா? அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நிர்வாக தேரின் அச்சாணியாய் விளங்கக்கூடிய அலுவலர் பெருமக்கள். அடையாப்பா பிரபாதம். நாங்க எதை பேசினாலும் மறுப்பதற்கே வந்திருக்கிற அன்பு சகோதரி. அருமையா நல்லா கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வியில இந்த பட்டிமன்றத்தை முடிக்காம நினைக்கிறேன். முடிச்சிருங்க, நல்லது. அடிமையா இருக்கிறது மகிழ்ச்சியா, சுதந்திரமா இருக்கிறது மகிழ்ச்சியா? நல்லா கைதட்டலாம். மனிதன் முதலில் கேட்பது தாராட்டு, கடைசியில் நீராட்டு, நடுவில் ஒருவன் பெற வேண்டியது பாராட்டு. இன்றைக்கு எங்களுக்கு தேவை ஒரு கைதட்டு. குடும்பத்தோட வாங்கதான கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. நல்ல கேள்வி. குடும்பத்தோடு வாங்கன்னு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்களே, குடும்பத்து வீட்டுக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் தங்கள் நல்வரவை விரும்பும் உறவும் நட்பும் வெளியில கல்யாணத்தை வைக்கிறீங்க? கேட்கறோமா இல்லையா? நீ எங்க மகிழ்ச்சியா வீடு மகிழ்ச்சியா இருக்கா? நல்ல அருமையான கேள்வி உங்களுக்கு. அதாவது ஒன்னே ஒன்று கேட்கறாங்க, நீங்க வீட்டுல நிம்மதியா ஒற்றுமை இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்க. முதல்ல வீட்டுல நிம்மதி இருக்கா? எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு எங்க பொண்டாட்டிக்கு சண்டை நடந்தா நான் இந்த பக்கம் தேவா இருப்பேன், நடுவுறவர்கள் நான் கொல்ல பக்கம் இருப்பேன். அப்படியா? இப்படிதான் ஒரு ஆள் சட்டை கிழிஞ்சு வந்தாங்க. அவர்கிட்ட அண்ணாச்சி எந்த சட்டை கிழிஞ்சு இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என் பொண்டாட்டிக்கு பிறந்தாங்க, அதுக்கு ஏன் உங்க சட்டை கிழிஞ்சு இருக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பிறந்தநாளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் தான் உனக்கு கிஃப்ட் பிரிச்சுட்டாங்க, பிரிச்சு எடுத்தாங்க. மகிழ்ச்சி எங்க இருக்கு? மகிழ்ச்சியா இல்ல. ஒரு ஆள் எப்படிதான் பண்ணாரு, 25வது திருமண நாள் என்ன பண்ணுவோம் மனைவி கேட்டா. நம்மால ரொம்ப சிம்பிளா சொன்னார், 25வது திருமண நாள் என்ன பண்ணுவோம் கேட்கிறியா? எந்திரிச்சு நின்று 2 நிமிஷம் மௌனம் சேர்த்தோங்க. இல்லைங்க, அருமையான ஒரு கேசரி செஞ்சு வச்சிருக்கேங்க, பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் போட்டு கேசரி செஞ்சு வச்சிருக்கேங்க, சாப்பிடுங்க மனைவி சொன்னார். இவரு சாப்பிட்டுட்டு ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுமா? என்னங்க எப்படி கேட்குது? அதை மட்டும் கேட்காது. ஏன்? நான் அது பதில் சொன்னதுனால தான் 25 வருஷமா மாட்டிட்டு திண்டாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க?
25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். இதே மாதிரி எங்க அப்பா எங்க அம்மா நான் உட்கார்ந்து இருந்தேன். இதே மாதிரி ஒரு கேசரியை கொண்டு கொடுத்து நீ கொடுத்த நான் சாப்பிட்டேன். எங்க அப்பா கேட்டார் எப்படி இருக்குன்னு. நான் கேசரியை தான் கேட்கலாம்னு நினைச்சு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சொன்னாங்க. வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்லைங்க. எது மகிழ்ச்சின்னு அடித்தவர் சொன்னாரு, மகிழ்ச்சி என்பது தாம் மட்டும் மகிழ்வதல்ல, அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதுதானே உண்மை. இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உண்மையிலே நாங்கெல்லாம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கறதுக்காக போலங்க, கற்றுக்கொள்வதற்காக போகிறோம். பரிசு அரையாண்டு தேர்வு வரும்போது நான் ஒரு பேர்கிட்ட சொன்னேன், இந்த மனப்பாட பாட்டை நல்லா படிக்கிறதுனா தூங்கும் போது எழுப்பி கேட்டா கூட சொல்லணும்டாங்க. ஒரு பேர் கேட்டா சார் சந்தேகம் என்ன கேட்டேன், தூங்கும் போது எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நீங்களே நான் தூங்கும் போது நீங்க தூங்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்பதான் ஒரு பாட்டு கொடுத்து ரமேஷுக்கு வாடா, எய்த்த விட்டு சுரேஷ பாடுறா, அவனுக்கு உன் வயசு தான், கணக்குல 98 மார்க் வாங்கிட்டான். இவன் சொன்னான் சும்மா பாட்டி பக்கத்து வீட்டு பங்கஜ பாட்டி பாரு, அதுக்கு உன் வயசு தான், செத்து ஒரு வாரம் ஆச்சுட்டான். என்ன நீங்க அங்கீகாரம் கிடைக்குதா? இந்திய அலுவலர் சங்கத்துல கூப்பிட்டுருக்காங்க. என்ன தைரியம் உங்க 2 பேருக்கும்? இந்திய அலுவலர் சங்கத்துல உலக தமிழ் சங்கம் இடத்துல நடக்கக்கூடிய யாரும் கூறே யாவரும் கேள்வி என்கிற லட்சணையோடு இயங்கக்கூடிய உலக தமிழ் சங்கத்துல வீடு பேச வந்திருக்கீங்க. அங்கீகாரம் இருக்கா? நான் சொல்றேன், இந்திய அலுவலர் சங்கத்துல ஐயா தலைமையில பட்டிமன்றம் பேச கூப்பிட்டுருக்காங்க. எங்க வீட்டுக்காரமா சொல்லுது, உங்களுக்கு என்ன தெரியும் கூப்பிட்டுருக்காங்க, இதை கூப்பிட்டுருக்காங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் அது பேர சொல்ல முடியுமா நடுவர்களே? மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்களில் வெளியில மகிழ்ச்சி இருக்கிறது. தூத்துக்குடியில ஒருத்தர் சலூன் வச்சிருக்காரு. சலூன் நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி கவர்ச்சி படங்கள்லாம் ஒட்டியிருப்பாங்க. வீட்டுல மாத்திரை போட்டு படுத்தா கூட தூக்கம் வராதுங்க. சலூன்ல உட்கார்ந்தவங்க ஒரு தூக்கம் இருப்பாங்க. என்ன அதிசயமே தெரியல, அது விஷயம் இல்லைங்க. அந்த பொன் மாரியப்பன் என்கிற அவர் என்ன பண்ணாரு, முகத்தை அழகுபடுத்தக்கூடிய அந்த சலூன் நிலையத்துல நூலகத்தை வைத்து இதில் யார் நூல்களை படித்து முடிக்கிறீர்களோ அவர்களுக்கு 30% தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். இதை கேள்விப்பட்ட பாரத பிரதமர் மோடி அவர்கள் மன் கி பாத் பேசுறார். மிஸ்டர் பொன் மாரியப்பன், உடனே சார் நான் தான் சார், தூத்துக்குடியில் இருக்க சார், நீங்க வரும்போது இங்க வாங்க சார், உங்களுக்கும் சேர்த்து முடி வெட்டி சொன்னாரு. முகத்தை அழகுபடுத்தக்கூடிய நிலையத்தில் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்காமல் கல்வி அறிவை ஊட்டி எல்லோரின் அகத்தையும் அழகுபடுத்த முடியும் நினைத்தாரே, அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு இணை உண்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றுல. கொரோனா சமயத்துல ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ் எங்க பையன் படுத்த பாடு ஒரு ரூபாய் என்ன பண்ணா, நீங்க பாட்டியை கொண்டு உட்கார வச்சா, நீ உட்கார், நீங்க படிக்க வைக்கவே இல்லை, வருத்தப்பட்டியல. அந்த கிழமை என்ன பண்ணுச்சு, தலைகீழா செல்போன் வச்சு எந்த தலைகீழா உட்காந்து டீச்சர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் வகுப்பு நடக்கும் போது எங்க ஊர் புதுக்கோட்டையில ஆதனக்கோட்டை என்கிற சிற்றூரில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஜெயலட்சுமிங்கிற பொண்ணு அந்த ஆன்லைன் நடக்கக்கூடிய நாசாவிலிருந்து நடத்திய கிறிஸ் போட்டியில கலந்துட்டாங்க. விநாயகா போட்டியில செலக்ட் ஆயிட்டாங்க. நாசா அவங்க கூப்பிட்டுச்சு. நாசா என்ன சொல்லுச்சு, உங்களுக்கான போக்குவரத்து செலவை எங்களால் தர முடியாது, நீங்க அதை மட்டும் ஏற்பாடு வாங்கணும். வலைத்தளங்கள்ல பதிவிட்டாங்க, எனக்கு போக்குவரத்து செலவு வேணும். நான் கூட ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சேன். சத்தியமான உண்மை. அப்ப இது கேள்விப்பட்டு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அது விஷயம் இல்லைங்க. ராமாலயா என்கிற ஒரு தொண்டு நிறுவனம் என்ன செய்தது தெரியுமா? அந்த பொண்ணை கூப்பிட்டோமா, நாசாவுக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய எல்லா செலவுகளையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால நினைப்போம் வாங்க, இதுக்காக நம்ம ஆசைப்பட்டே உட்கார்ந்துட்டா வழி இல்லை. இந்த பொண்ணு சொன்னது, ஏழை பெண் சொன்னது, எனக்கு தேவையான செலவை எங்க ஊர் மக்கள் சார்ந்தோர்கள் கொடுத்து விட்டாங்க, ஒண்ணுமே தேவையில்லைன்னு அந்த பொண்ணு சொன்னது. ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா, கற்பனை இருக்கா, ஒரு எதுக்காக ஆசை இருக்கா, அதுக்காக செலவு பண்றோம்னு சொல்லும் போது அந்த ஜெயலட்சுமி சொன்னிச்சு, எங்க ஊரை பாருங்க, சாதாரண கிராமம், 126 வீடு இருக்கு. 126 வீட்டில் உள்ள பெண்கள் தாய்மார்கள்
இயற்கை உபாதை கழிக்க வெளியிடத்தில் செல்ல வேண்டிய அவலநிலை இருக்கிறது. 126 வீட்டுக்கும் உங்களால கழிப்பறை கட்டித்தர முடியுமான்னு கேட்ட போது அந்த தொண்டு நிறுவனத்துக்கு அந்த வந்தவங்க கண்ணில் கண்ணீர் வந்துச்சுங்க. கிராமாலயா என்கிற தொண்டு நிறுவனம் 126 வீட்டுக்கும் கழிவறை கட்டி தந்ததுன்னு சொன்னால் இதை விட மகிழ்ச்சி சொல்றார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாவுடவை வைத்து இழக்கும் மண்கடல் வீட்டை விட்டு வெளியில வாங்கம்மா மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது. அதான் உண்மை. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு போகக்கூடிய பஸ் ஒரு பேருந்து சிவசண்முகம்னு ஒரு கண்டக்டர் இங்க நடக்கிற மதுரையில் நடக்கக்கூடிய விஷயம் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சாதாரண தன்னுடைய பணியை எல்லோரையும் போல இயல்பாக செய்யாமல் என்ன பண்ணார்? பயணிகளுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக உங்கள் பயணம் செய்கிறீர்களோ அந்த பயணம் வெற்றிகரமாக முடிய எல்லாமே இறைவனை வேண்டுகிறேன். ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு வாந்தி மயக்கதான் வந்துச்சா குடிப்புட்டாங்க வாங்கிக்கீங்க. நீங்க கடலை சாப்பிட்டு தோலை போட்டோம்னா தயவு செய்து பஸ்ஸுக்குள்ள போட்டாதீங்க. ஏன்னா பேருந்தும் நம்முடைய வீடு போன்றதுதான், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் தானே என்று வாழ்த்தி விட்டு தன்னுடைய பணியை தொடங்குகிறார் என்று சொன்னால் இதை விட மகிழ்ச்சி வேற என்ன? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். மதுரையில ஜல்லிக்கட்டுனால ஜல்லிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர். எப்படி எப்படி? ஜல்லிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மாட்டை வளர்க்கிறவன் தப்பிச்சிருவான், அடக்கிறவன் மாட்டிப்பான். உண்மை. அந்த ஜல்லிக்கட்டுல நம்ம மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல ஒரு வீர தமிழச்சி மாட்டை ஓட்டுவாங்க. எல்லாரும் ஆண்கள் தான் மாட்டை வளர்ப்பாங்க, கொண்டு வருவாங்க. ஆனா நம்ம இப்ப சமீபத்துல அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டுல அந்த இளம் பெண்ணுடைய பேர் யோக தர்சினிங்கிற பெண். அந்த பெண் மாட்டை அவுத்து விட்டா மாடு குடிபட்டுச்சு. குடிமாடுன்னு சொல்லுவாங்க. குடிமாடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு பெண் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அறிவிப்பாளர்கள் பார்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு பரிசு கொடுப்போம், தங்க காசு கொடுக்குறோம், பட்டு புடவை கொடுக்குறவங்க போது அந்த யோக தர்சினி என்கிற பெண் சொன்னால் எனக்கு வேணாம், எனக்கு மாடு குடிமாடா போயிடுச்சு, எனக்கு ஏன் நீங்க பரிசு கொடுக்குறீங்க? அப்படி எனக்கு பரிசு கொடுக்கறதா இருந்தா எந்தெந்த மாடெல்லாம் குடிமாடோ அந்த ஓனர்களுக்கெல்லாம் உங்களால் பரிசு தர முடியுமா என்று தனக்கு வந்த பரிசை கூட மறுத்த அனுபவத்தை தந்தது வெளியிடுறாங்க. நல்லா கைது பார்ப்போம். இதற்காக அருமையா ஒரு பாட்டை சொல்றாங்க. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காதே கலங்காதே நீயோ நெஞ்சுக்குள்ள, இருளாதே விடியாதே நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ உன்னை போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு கையோடு கை சேரு, நிக்காம முன்னேறு கண்ணோரம் கண்ணீரு கண்ணீர். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், நாளும் தெரிந்து நடந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மகிழ்ச்சி தான் நிலையான மகிழ்ச்சி என்கிற தீர்ப்பைத்தான் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கக்கூடிய நம் நடுவர் நிச்சயமாக இன்றைக்கு தருவார் என்கிற நம்பிக்கையுடன் ஐயா இன்றைக்கு சர்வதேச ஆண்கள் தினம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொண்டு தாம் பேசுவது தவறு என்று தெரிந்தும் தவறாக பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சை தள்ளுபடி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு அப்பாவி ஆண்களுக்கு மேடைகளால் அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த தீர்ப்பை தான் இந்த அதிகாரிகள் சார்பாளர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்கு அவர்கள் தட்டக்கூடிய கைதட்டே சாட்சி என்று சொல்லி அருமை. வாங்க வாங்க. எத்தனை விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா எடுத்து சொன்னார். அவர் சொன்ன செய்திகள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருந்தன. அதோடு மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி அந்த பள்ளி பிள்ளை எங்கள் ஊருக்கே நல்லது செய்யணும்னு நினைக்குதுன்னு சொன்னால் அந்த எண்ணமெல்லாம் வெளியில் போனால் தானே வரும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கு சர்வதேச ஆண்கள் தினம்னு ஞாபகம் ஊட்டுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
அவருக்கு பாராட்டை சொல்லி நிறைவாக பேராசிரியை மனோன்மணி அவர்கள் இங்கே என்னதான் பேசினாலும் முடிஞ்ச பிறகு 2 பேர் வீட்டுக்கு தான் போகணும் என்று பேசுவதற்காக இதோ வருகிறார். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று பேச வாங்கம்மா. அமுதே தமிழே அழகிய மொழியே எனது அமுதே தமிழே அழகிய மொழியே எனது சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா அமுதே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது பிரபாதம். தந்தை அழைத்த பொழுது அன்பு பிறந்தது, தந்தை அழைத்த பொழுது தன்னம்பிக்கை பிறந்தது, குழந்தை அழைத்த பொழுது கழிப்பு பிறந்தது, காதலை அழைத்த பொழுது மகிழ்ச்சி பிறந்தது, அவனை கணவனாகி அழைத்த பொழுது ஆனந்தம் பிறந்தது. அன்னை தமிழே உன்னை அழைத்த போதுதான் நான் புதிதாய் பிறந்தேன். பட்டிமன்றங்களில் முடிசூடா மன்னராக விளங்குகிறார். தமிழகத்திலே பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற நல்ல நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை அவன் துக்கத்தில் இருக்கும் போது கண்டுபிடித்து விடலாம். ஒரு மனிதனுடைய தாய்மொழியை அவன் தூக்கத்தில் இருக்கும் போது கண்டுபிடித்து விடலாம். ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை அவன் இருட்டில் இருக்கும் போது கண்டுபிடித்து விடலாம். தன்னம்பிக்கையும் தாய்மொழி பற்றும் ஒழுக்கமும் ஒருங்கே அமையப்பெற்ற தமிழகத்தில் மதுரை பெற்றெடுத்த அன்பிற்கினிய நடுவர் பெருந்தகைகளே, மேடையில வீச்சுகிற இலக்கிய வழக்கறிஞர்களே, தலைமைகள் எல்லாம் குடிகொண்டிருக்கிற சென்னையிலே இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தாலும் இன்றைக்கு தமிழ் குடிகொண்டிருக்கிற மதுரையிலே கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேரம் வந்து தலைப்புக்குள்ள வந்துடலாம். ஏன்னா அங்க இருந்து முதல்ல ஆரம்பத்திலேயே ஆண்களுக்கெல்லாம் என்னுடைய ஆண்கள் தின வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவிக்கிறேன். அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டு வந்துருக்கலாம் நீங்க. ஆமா, பொதுவாக இந்த பேர் உள்ளவங்க அப்படிதான் பேசுவாங்க. சுந்தர், ஏன்னா என் வீட்டுக்கார பேரு சுந்தர் தான். அதனால ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் நடுவர்களே. பொதுவாக ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தோன்னு எவ்வளவு மகிழ்ச்சியா இங்க பாருங்க. வெளியில யாருக்காவது ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் பிறந்தாக்கா வெளியில இருக்கிறவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க, எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அப்பா அந்த குழந்தைய தூக்கி வச்சு பாத்தியா என் குடும்பத்துல ராசாத்தி வந்து பிறந்தது, எங்க இறந்து போன எங்க அம்மாவே எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்குன்னு பெண் குழந்தைய தூக்கி கொண்டாடுவாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டுமே அதையும் அந்த குழந்தைய தூக்கி பார்த்து பாத்தியா உங்க அப்பனை மாதிரியா திருட்டு மொழி முடிக்கிற மாதிரியா எப்படி அப்படியும் சொல்லுவாங்க. ரெண்டும் இப்பெல்லாம் நடுவர்கள். முன்னெல்லாம் ஒரு காலகட்டத்துல ஆண் குழந்தை தான் பிறக்கணும் பெரிய வேண்டுதல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் இருக்கிற அறிவியல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தா பரவாயில்லங்கிறனால இன்றைக்கு எந்த குழந்தை வீட்டுல பிறந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் நடுவர்கள். அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு நம்ம உலகத்துல என்ன நினைக்கிறோம், ஏதோ அம்மா தான் வீட்டுல இருக்கிற அம்மா தான் அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த குழந்தை பிறக்கிற பொழுது அந்த தாய்க்கு முதல்ல விட்டு கொடுக்கறதே அந்த பிறக்கிற அந்த குழந்தை தான். ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தையினுடைய தலை 5 சென்டிமீட்டர் விட்டம் தான் இருக்கும். அந்த குழந்தை வெளியில வரும் பொழுது அந்த அம்மா கூட பேசும் தெரியுங்களா, அந்த 5 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள குழந்தை வெளியில வரும் பொழுது அம்மாவுக்கு அறிவு கொடுத்து வழியாக அந்த வழியில அவள் துடிக்கும் பொழுது அம்மா வெளியில வரப்போறேன்னு அந்த குழந்தை சொல்றது தாய்க்கு மட்டும்தான் புரியும். அந்த தாய்க்கு வெளியில வரப்போறேமா, அம்மா நான் வரப்போறேன், உனக்கு வலிக்குதா, என் தலை பெருசா இருக்கும் என்னமோ தெரியலம்மா, நீ ரொம்ப கத்துறியே, இத வந்துட்டேம்மா வந்துட்டேன், அம்மா தலை வந்துருச்சு, இன்னமும் உனக்கு எளிமையா இருக்குமா, அம்மா கொஞ்சம் முயற்சி பண்ணு நானும் முயற்சி பண்றேன்னு குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த விட்டு கொடுத்தல் முதலிலே வருகிற பொழுதுதான் அந்த குழந்தை முதலிலே உலகத்திலே வெளியிலே வந்து விழுகிறது. பேருக்கும் இந்த விட்டு கொடுத்தல் என்பது பிறப்பிலே
அந்த தலைவலியில படுத்துக்கிற அப்பாவுக்கு தடவிட்டு அடுத்த செகண்ட் கேட்கும், அப்பா உங்களுக்கு தலைவலி போயிடுச்சா? அடுத்த செகண்டே தலைவலி போகுமா? ஆனாலும் கூட அந்த குழந்தை பேசிட்டு அந்த குழந்தைகிட்ட அம்மா தலைவலி போயிடுச்சுமா அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய நெச்சில ஒரு முத்தம் கொடுப்பாருப்பாங்க. நான் முத்துக்குமார் எழுதாரு, முத்தம் என்பது பெண் குழந்தைகளை பெற்ற தந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும், முத்தம் காமத்தில் சேர்ந்தது அல்ல. அப்ப அந்த அப்பாவுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல சொர்க்கமே அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் பொழுது தெரிஞ்சிடும் ஒவ்வொரு தந்தைகளுக்கும். அதே குழந்தைக்கு தன்னுடைய அப்பா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே, உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே, எந்த வாழ்க்கையில் அர்த்தம் சொல்ல பூக்களின் வர்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. அம்மா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவு. நண்பர்கள் இப்படி யாராவது வெளியில மகாசுந்தர் சார கொண்டாடுவாங்களா? அதுல அவரும் சொன்னாரு, சங்கம் வைத்து வெளியிலாரே நடத்துகிறோம், எங்கெங்க எதை வச்சு நடத்தணுமோ அப்படித்தான் நடத்தணும். சங்கத்தை வெளியில வச்சு நடத்தணும், தங்கத்தை வீட்டுல வச்சு கொண்டாடணும். உங்களை பார்த்தாலே தங்கம் தெரியுமா? இல்ல குணத்தை சொல்றேன். வெளியில வந்தா நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரர் அங்க இருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் காலையில 6 மணிக்கு எழுந்து கிளம்பும் போது வாசல் வரைக்கும் வந்து என்னைய பார்த்து ஒரு பாட்டு படிச்சார். அவள் அப்படி ஒன்றும் மழை இல்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை. இதெல்லாம் பாடினா தான் நம்ம போகும். அதுக்காகத்தான் எதையாவது ஒரு பாட்டை பாடி ஏதாவது ஒரு பஸ்ல ஏற்றி விட்டுருவாரு. அப்படிதான் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம். வந்து சந்தோஷமா பேச வேண்டியது. எல்லா மேடைக்கு மேடை வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியை திட்டிக்கிட்டே இருந்தா முதல் குடும்பம் இப்ப சந்தோஷமா. ஒரு நாளைக்கு உங்க குடும்பத்தை கூட்டு வரணும். ஒரு நாள் நம்ம சமைச்சதை பாராட்டிட்டீங்களா? அதான் எதை வச்சாலும் ஒரு தொகையில அரைச்சு வச்சாலும் கூட அப்படி திட்டி தேனாமிரத மாதிரி இருக்குன்னு சொல்லி பழகினாதான் அடுத்த நாள் புளி போடுறப்ப அதை விட தேனாமிரதமா வரும். சும்மா இந்த பொக்லிங் மிஷின் மண்ணலி போடுது பாருங்க, அந்த மாதிரியே பொக்லிங் மிஷின் மண்ணலிக்கு போட்டுக்கிற மாதிரியே தலையில போட்டுக்கிற மாதிரியே வாரி 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 சாப்பிட்டீங்கன்னா எப்படி தப்ப ஆசையோட சமைக்கிறத யோசிச்சு பார்க்கணும்ல. வந்து குறையே சொல்றது. அது மட்டும் இல்லைங்க, உறவுகளை முதல்ல மதிக்க தெரியும். இந்த உலகத்துல அம்மா அப்பா உறவு, அந்த அப்பா குழந்தை உறவு, கணவன் மனைவி உறவை காட்டிலும் ஒரு அற்புதமான உறவு தாய் மாமா உறவுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த குழந்தை பெரியவளாகிற பொழுது தாய் மாமா தான் சீர் செய்யணும். அப்பதான் தெரியும் நமக்கு ஒரு அண்ணன் தம்பி இல்லையேங்கிற வருத்தம் ஒவ்வொரு பெண்ணுக்கும். அந்த தாய் மாமா சீர் செய்யறதுக்கு அவன் வந்து செஞ்சுட்டு போவான். செஞ்சுட்டு போன சீர் 2000 ரூபா கூட இருக்குங்க. ஆனா அந்த தாய் மாமா செஞ்சா மட்டும்தான் பெருமை. உலகத்துல யார் எதை செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்தால் மட்டும்தான் பெருமை. ஒவ்வொரு உறவுகளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் பெருமை வாய்ந்தது. அதை நம்ம மறுக்க முடியுமா? கல்யாணம் பண்ற நேரத்துல கல்யாணம் பண்றது பெருமை. என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வந்த போது நடுவர்களுக்கு அதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா? என்னையெல்லாம் 65 பேர் வந்து பொண்ணு பார்க்கறாங்க. நானே சாக்காதான் ஒன்னும் சொல்லல. நான் தமிழ் சங்கத்துல பொய் சொல்லக்கூடாது, அதனால பேசாம இருக்கேன். 65 இடத்துல இருந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா பராமப்படாதீங்க. ஒரு அழகான பொண்ணு ஒரு வீட்டுல இருந்தா பல இடத்துல இருந்து பார்க்க வரக்குன்னு சொல்லி நீங்க பராமப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த 35ஆவதா பார்த்துட்டு போனவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெருமையோடு சொல்லு. 35ஆவதா வந்து 65 வரைக்கும் வந்துட்டு 35ஆவதா வந்து பார்த்துட்டே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அந்த பெருந்தன்மைக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாரும் பொண்ணு பார்க்க வருவாங்க, வந்து வச்சு சாம்பார் சட்னி கேசரி எல்லாம் வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. இவரு மட்டும் தாங்க சாப்பிட்டு தட்டை கொண்டு போய் கழுவி கொண்டாந்து வீட்டுல வச்சு. அந்த தங்க குணம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு.
அதனால பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அன்னைக்கெல்லாம் நானு எங்க வீட்டுல ஏற்கனவே 35 பட்டு புடவை இருக்கு. ஆனாலும் பார்க்க வராதுன்னு எங்க அப்பா விரட்டிட்டு போய் பட்டு புடவை எடுத்துட்டு வாப்பான்னு. எப்பா அவருக்கு வந்து நான் கேட்டேன், அவங்க ஊர்ல அவங்க அம்மாட்ட எல்லாம் கேட்டேன், அவருக்கு வந்து வயலட் கலர் தான் பிடிக்குமோ அதே கலர்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூ எனக்கு நீங்க சொன்ன மாதிரி கூந்தலே இவ்வளவுதான். ஆனா பூ பாத்தீங்கன்னா எங்க அப்பா 10 முழம் வாங்கிட்டு இருந்தாரு. ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னா எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது எந்த செயலாக இருந்தாலும். கல்யாணம் பண்ணினோட எல்லாருக்குமே நடுவர்களே அந்த முதல் நாள்ல வந்து 2 பேரும் பேசிக்கும் போது எவ்வளவு ஆடம்பரமா பேசுறாங்க. அப்போ வார்த்தைகளே இல்லைனாலும் கூட அந்த பொழுது எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. வார்த்தைகளே இல்லாத மௌனங்கள் கூட பெருமை வாய்ந்தது. சோகத்தில் ஒரு மௌனம், சுகத்தில் ஒரு மௌனம், சோகத்தில் ஒரு மௌனம், சுகத்தில் ஒரு மௌனம், தியானத்தில் ஒரு மௌனம், மயானத்தில் ஒரு மௌனம். எல்லா மௌனங்களுக்கும் வார்த்தைகள் பழையிருக்காக சொல்ல முடியாது. உலகத்துல உண்மை எப்போதும் மறைஞ்சே இருக்கும், ஒரு நாள் வெளியே. அந்த 2 பேருங்க வார்த்தையே இருக்காது, ஆனா அவங்க பார்வையில கண்டுபிடிப்பாங்க தெரியுமா? 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே என் காதலை நான் அறிவேன். காலடி ஓசையில் எப்படி காதலை புரிய முடியும்? கண்ணதாசன் சொல்வார், தோட்டத்து மகிழ்ச்சுவரில் மேலாக தோன்றி வரும் ஜோதிக்கு கூட்டத்தில் இருந்தும் குறிப்பாக என்னை நோக்கி கொஞ்சம் காற்று, வாட்டத்தில் வளமான வாலிபத்தில் அழகாக வந்தால் நேற்று. 2 பேருக்கு இருக்கிற அந்த அன்புல தாங்க வார்த்தைகளே இல்லாத உறவு அந்த இடத்துல இருக்க முடியும். இப்ப வெளியில கிளம்பி போறா, ஒரு ஓரத்து யாரோ ஒருத்தர் வண்டியில இருந்து விழுந்துட்டான். ஆனா போன் வருது, எப்போ ஒரு ஹீரோ ஹோண்டா வண்டி அங்க போறமா விழுந்து கிடக்குன்னு சொன்ன உடனே யாருடைய கணவன் எல்லாம் அந்த வண்டி வச்சிருக்காங்களோ அத்தனை பேரும் கணவனுக்கு போன் அடிப்பாங்க. போன் வண்டியில போயிட்டு போன் எடுக்க மாட்டான், உடனே அழுவான், இவருதான் விழுந்துட்டாரோ. திரும்ப போன் அடிப்பா, வண்டி ஓரம் கட்டிட்டு போன் எடுத்தாலா அப்படி வேகமா கேட்பாரு, அப்பயும் அழுவோம். முன்னாடி அழுத கண்ணீருக்கு அர்த்தம் வேற, இப்ப அழுத கண்ணீருக்கு அர்த்தம் வேற. முன்னாடி அவன் தான் விழுந்துட்டாரோன்னு அழுதா, இவன் ஹலோ சொல்ல நல்ல வேலை இவரு இல்லைன்னு அழுதா. கண்ணீருக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? இவங்க அதாவது அன்புங்கிறது அடுத்தவங்களுக்கு மதிக்காம இருக்கும். மடியில படுத்தாலும் கூட, மடியில படுக்கும் போது கூட வேகமா அழுத்த கூடாது, அதுதான் அன்பு. சொல்றாங்க பணித்துறைய, நீங்கள் எல்லாம் பணியன் வீர், நான் நிலா வழித்த வியர்வை என்பேன், நிலா வழித்த வியர்வை என்பேன். பணித்துறை மாமர எடை மேல பட்டிருக்கும் பொழுது அவ்வளவா தெரியாது. எல்லாத்துலயும் பனி, நம்ம கார் மேல பேஞ்சுட்டு நம்ம பணிக்க தொடச்சிடுவோம், தலை மேல பேஞ்சுட்டு தொட்டு பாருங்க ரொம்ப தண்ணியா இருக்கும். ஆனா பனி மாமர இலை மேல பேஞ்சா தொட்டு தொடாமல் இருக்கணுமா? ஒரு மனைவியும் கணவனும் மடியில படுத்துக்கும் போது கூட அவனுக்கு மதிக்காம இருக்கணுமா? மாமர இலை மேல மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாலாட்டவோ, தூங்காத விழிகள் 2 துணை சேர் நெஞ்சம் ஒன்று. 2 பேர் விழி 2 4, ஆனா இவங்க 2 பேர் மனசு ஒண்ணு. இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு. அது தாய் பிள்ளை உறவாக இருந்தாலும், கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், தாய்மாமன் உறவாக இருந்தாலும், பேரன் பேத்தி உறவாக இருந்தாலும். இப்ப ஐயாவுக்கு பேர பிள்ளைங்க 3 இருக்கு, ஐயாவுக்கு பேர பிள்ளைங்க 4. கல்யாணம் பண்ணும்போது இந்த மகிழ்ச்சி வேற, இன்னைக்கு பேரன் பேத்தி வந்தோன்னே இந்த மனைவிட்ட புன்னகை எல்லாம் குறைஞ்சிருக்கலாம். செம்மாது உரை பிளந்து சிதறிடும் சிரிப்பால் என்னை அம்மாது கடிக்க செய்வாள், அதுவெல்லாம் அண்ணால் இந்நாள் அம்மணி நகைக்கும் கேளேன், பேரன் வந்து அம்மாயி என்பார், அமிழ்திலும் வீழும் என் நெஞ்சு பாரதரசன் எழுதார். பேரன் பேத்தி உறவு என்பது இப்படி எல்லா உறவுகளும் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த வீடுதான் உலகம், அந்த வீடுதான் சொர்க்கம். நடுவர்களே, வீடு என்பது நம்மை காக்கும், உலகம் என்பது நம்மை தாக்கும். வீடு என்பது நம்மை காக்கும், வெளி உலகம் என்பது நம்மை தாக்கும். வீடு என்பது நம்மை மன்னிக்கும், வெளியுலகம் என்பது நம்மை தண்டிக்கும். வீடு என்பது நம்மை அடைத்துக் கொள்ளும், வெளியுலகம் என்பது நம்மை துரத்திவிடும். எனவே வீடுதான் என்றைக்கும் சொர்க்கம் என்று சொல்லிக்கொண்டு, காற்றாட வரமில்லை, கால் நனைக்க நதியில்லை, நாச்சாட வயலில்லை, நான் எழுத இடமில்லை, சகாராவை விட்டாலும் தமிழ் ஒன்று சேர்ப்பேன், சுடும் தாச்சாலை மீதும் ஒரு தாமரையாய் பூப்பேன். நன்றி.
மிக அருமையாக பேராசிரியர் அவர்கள் பேசினார்கள், நல்லா சொன்னால் பாடினார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல குரலில் அழகான பாடல்லாம் எடுத்து சொன்னாங்க. பாரதிதாசனுடைய பாடல்லாம் சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கள் 4 பேருக்கும் பாராட்ட சொல்லிட்டு, எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, காலை நேரத்தில் ஒரு விடுமுறை நாளில் வர்றாங்களே, கூட்டம் எப்படி இருக்குமோ, எந்திரிச்சு போவாங்களோ என்னமோ அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் எங்களை திகைக்க வைத்தீர்கள், மகிழ வைத்தீர்கள். யாரும் எந்திரிச்சு போகல, யாரும் போகல. அரங்கம் நிறைந்த காட்சி தான் அது. உண்மையிலேயே இது சிறப்பு. இது ஏற்பாடு செய்த பெருமக்களை நான் மீண்டும் வணங்குகிறேன். இது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. நீங்கள் மதுரையில் முதல் கூட்டம்னு சொன்னீங்க, முதல் கூட்டமே வெற்றிகரமாக நீங்கள் நடத்திருக்கீங்கிறத நம்பிக்கையோடு சொல்லலாம். வாழ்த்துக்களை சொல்லி இதே போல் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் குடும்பத்தோடு ஒரு கெட்டு குதிரை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடைஞ்ச மகிழ்ச்சியை நம்ம குடும்பத்தாரும் அடையணும் இல்லையா? எல்லாரையும் வரவழைத்து ஒரு சிறப்பு செய்யுங்கள். அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி இப்போ தீர்ப்பு சொல்லணும். இந்த பக்கமே என்னை புகழ்ந்துருக்காங்க, இந்த பக்கமே என்னை புகழ்ந்துருக்காங்க. அதுக்காக மயங்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. எப்படி தீர்ப்பு சொல்றது? இவர்கள் கூறியதும் சரிதான், அவர்கள் கூறியதும் சரிதான். நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்த்தா சர்த்தா சர்த்தா. அப்புறம் நான் அந்த பக்கம் போனேன்னு வைங்க, இந்த சர்த்தியா போற பாருன்னு எனக்கு பேர் வச்சு விட்டுருவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. தெனாலிராமனை நடுவரை உட்கார வச்சுருந்தாங்களாம். இங்கிட்டு ஒருத்தர் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி. இந்த பக்கம் ஒருத்தர் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி. கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சாரு, யோ 2 பேரும் சொல்கிறது எப்படியா சரியா இருக்கும்? யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி, உட்காரு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க தீர்ப்பு மறந்து போச்சு போட்டிருக்கு, அதனால் இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆகவே வருகிற 20ஆம் தேதி தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒத்தியெல்லாம் வைக்க முடியாது. உன்னை விட்டுவிடும்னு ஆகி போகும். அழகா ரசித்து இருந்து கேட்டவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி, மகிழ்ச்சி வேணுங்கிறதாங்க மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். நினச்சி பாருங்க, சிறுபிள்ளையாக இருக்கப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். படுத்த உடனே தூங்கிடுவோம். இப்போ என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. சும்மா எந்திரிச்சு மணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னே தெரியல. ஆனால் எனக்கு யாரை பார்த்தா பொறாமையாக இருக்கு தெரியுங்களா? பஸ்ஸில் ஏறினோடனே சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்துவோம். வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருக்கான். நான் ஒரு தடவை பழனி கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தையும் என்கிட்ட கேட்டேன், நீங்கள் கோயம்புத்தூரா போயிருக்கேன்னு. ஆமாம். பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வரமாவான எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட என்னை நேர்ந்து விட்டுருக்கான். வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக, அதுவும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் நிறைய விஷயத்தில் மாறுபடுது. சைக்கிளை அந்த குரங்கு பெடலில் ஓட்டுறதுன்னு போட்டு சொல்லுவோம். மேலே தூக்கி காலை போட முடியாது, எட்டாது. அந்த பாருக்குள்ளே விட்டு ஓட்டி கீழே விழுந்து அடி வாங்கி அதை ஓட்டிகிட்டு வர்றது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அடே அப்பா, இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு எல்லா சைக்கிள்லேயும் சைடில் ஒரு சக்கரை வச்சுவிட்டாங்க. அவங்க என்னானாலும் விழுக மாட்டாங்க. இருக்கட்டும், மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் வெளியிலா. வீடும் வெளியிலையும் மகிழ்ச்சி இருக்குது. இருந்தாலும் என்ன, எது கொஞ்சம் கூட எது கொஞ்சம் குறையா, இதுதான் தீர்ப்பு. இப்போ வாத்தியார் பேப்பர் திருத்துறப்ப எல்லாருக்கும் 100, எல்லாரும் ஃபெயிலு அப்படி போடலாமா? எல்லாரும் பாஸு அப்படி போட்டாங்க. அது வேறு விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தோம், 2 பாஸ் தான். ரோட்டில் இ பாஸு, வகுப்பில் ஆல் பாஸு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது எப்போயாவது செய்யலாம், எல்லார்ட்டும் செய்ய முடியுமா? வெளி உலகம்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? எப்படின்னா, எங்கே தான் இருந்தாலும் நீங்கள் ஏசி ரூம்குள்ளே உட்கார்ந்துருந்தா கூட அங்கேருந்து ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டே இருப்போம்.
உட்கார்ந்துருக்கிறது ஏசி ரூம் தான். டிவிலாம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு ஜன்னல் வெளியே பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம். ரயிலில் போவோம், அந்த ஓரத்து சீட்டை விரும்புவோம். ஃப்ளைட்டில் கேட்பான் விண்டோ சீட் ஆர் அலைன் சீட் வந்து கேட்பான். அது கேட்குறப்பே நம்ம என்ன சொல்லுவோம், விண்டோ சீட் அப்படிம்போம். ஏன்னா அந்த விமானம் ரன்வேலேருந்து மேலே போகிறப்ப, நான்லாம் முதல்ல விமானத்தில் போனப்போ அந்த மேகக்கூடத்தில் போகிறப்ப அப்படியே அசந்து போனேன். நாரதர் வந்துருவாரோன்னு நினச்சேன். நாராயண அப்படின்னு வருவார்ல, ஏன்னா அவர் அங்கிட்டு தான் திரிவார். அது மாதிரி மகிழ்ச்சி உண்டா? அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். நயகரா ஃபால்ஸில் அமெரிக்காவிலேருந்தும் பார்க்கலாம், கனடாவிலேருந்தும் பார்க்கலாம். அதில் ஒரு வசதி என்ன தெரியுங்களா, ஹெலிகாப்டரில் மேலே சுற்றி காட்டுவாங்க நமக்கு. நான் அதில் போயிருக்கேன். அப்படி போகிறப்ப என் கூட வந்தவர் சொன்னார், பார்த்தீங்களா இந்த நயகரா ஃபால்ஸு ஆறாக ஓடி வந்து அருவியாக விழுகுது, நதியாக வந்து நீர்வீழ்ச்சியாக அருவியாக விழுகுது அப்படின்னார். நான் அப்படியே வியந்து போனேன். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கேன். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், என்னையா பெரிய ஆச்சரியம், இது நம்ம ஊரில் இருக்குல்ல அப்படின்னாரு. எங்கே இருக்குது அப்படின்னு, திருப்பரப்பு இருக்கு இல்லையா, அது ஆறா வந்து தான் நதியாக விழுகுது. இன்னொன்று எங்கே தெரியுங்களா, கொல்லிமலையில் ஒரு அருவி இருக்குது. அந்த கொல்லிமலை வந்து ஆறாக ஓடி வந்து தான் 800 அடி பள்ளத்தில் விழுகுது. 400 அடி அதில் நீங்கள் ஸ்டெப்பில் போனால் தான், படியில் போனால் தான் அதில் போய் குளிக்க முடியும். அதில் எப்படி குளிக்க முடியும் தெரியுங்களா, நீந்தி போய் தான் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியும். இதில் அந்த அருவியில் குளிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் மாதிரி ஏதாவது உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். தென்காசி தாண்டின உடனே முகத்தில் ஒரு சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி தொட்ட உடனே என்ன சந்தோஷம் அடையாப்பா. நல்ல மகிழ்ச்சிங்கிறது வெளியே வர்றப்ப நம்ம பார்த்து ரசிக்கிற ஒவ்வொரு காட்சியும் தாங்க. ஒரு நூலகத்துக்கு போகிறோம், நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நூலை பார்த்த உடனே இவ்வளவு நாள் வந்திருக்கேன், அதை விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. வெளி உலகம்ங்கிறது எத்தனை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறது. ஒரு தடவை மாடுதாவணி பஸ் ஸ்டாண்டில் மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ்ஸில் உட்காந்துருந்தேன், ப்ரைவேட் பஸ்ஸில். அதில் போய் ஏறின ஒரு ஆள் என்ன பண்ணார், திடீர்னு என்னை பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா, ஜெயிலில் பார்த்தப்பல அப்படின்ட்டு போயிட்டாரு. என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் உயிரே போன மாதிரி ஆயிட்டாங்க. ஜெயிலில் பார்த்தவன்ட்டு போயிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. என்னை தொட்டு கும்பிட்றேன் அடிக்கடி. நான் எது செஞ்சாலும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏய், சுதந்திர தினத்துக்கு பேச போடணியா, நான் ஏதோ 7 கிலோ பண்ணிட்டு போகிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே போய் பேச போனப்போ பட்டிமன்றம் பண்ணுங்கன்னு சொன்னார். அங்கே இருந்த அவர் ஜெயில் அதிகாரி. யார் பேச்சாளர் இருக்கிறீங்க, அந்த சிறையில் இருந்தவங்களே பேச்சாளர்கள். அருமையாக பேசுனாங்க. இந்த 4 பேர் கோச்சுக்கலைன்னா சொல்கிறேன், உங்களுக்காட்டு நல்லா பேசுகிறாங்க. ஒருத்தர்லாம் பாட்டு பின்னிட்டார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உணர்மரவேன்னு பாடுறாருங்க. ஆச்சரியமாக இருக்குதுங்க. படிப்பா பணமான்னு தலைப்பு பேசி முடிச்சுட்டு நான் தான் நடுவர் தீர்ப்பு சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் என்ன பெரிய லாபம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஒரு தொலைக்காட்சி சேனலில் ஒரு செய்தி போடுறாங்க, அது பத்திரிகையிலே வந்தது. அந்த செய்தியில் பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எங்கள் ஊரில் நடந்த சின்ன கலவரத்தில் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. நான் போயிருந்த நேரம் பேராசிரியர் ஞானசம்பந்தம் வந்திருந்தார். நூலகத்தினுடைய சிறப்பை பற்றியும் நூல்களை பற்றியும் அவர் பேசினார். நான் ஊருக்கு வந்த உடனே, அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஊருக்கு வந்த உடனே எங்கள் வீட்டினுடைய திண்ணை பகுதியை ஒரு சின்ன நூலகமாக மாற்றி இன்னைக்கு எங்கள் ஊர் இளைஞர்கள்லாம் வந்து படிக்கிற மாதிரி ஒரு நூலகத்தை நான் மாற்றி காட்டினேன் என்றால் அதற்கு அந்த பேச்சும் ஒரு காரணம்னு அவர் சொன்னபோது நான் எத்தனை மகிழ்ந்து போனேன் தெரியுமா. ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றனங்கிறது பழமொழிங்க.
ஆனால் ஒரு சிறைச்சாலையில் இருந்தவரே ஒரு நூலகத்தை திறக்கிறார்னா அது எத்தனை பெரிய மாற்றம். இவ்வளவு இருக்கு. வெளி உலகம்ங்கிற விஷயத்தில் எத்தனை அனுபவம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை விஞ்ஞானம். இப்போ நான் இதுக்கு போயிருந்தப்ப எடிசன்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச இடம் அந்த இடம் தான். அந்த பல்பு வச்சுருக்காங்க, அப்படியே முதல் பல்பு அங்கே இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, முதல் கிராமஃபோன் ரெக்கார்டு அங்கே இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்த்துருப்போம், வட்டமாக தானே பார்த்துருப்போம். அது மேலே அப்படி ஊசி வச்சு அப்படி சுற்றுவோம்ல, அது எப்படி இருக்குது தெரியுங்களா? உருளை வடிவத்தில் இருக்குது. எது? அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல கண்டுபிடிச்சது உருளை வடிவத்தில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அது மேலே அந்த ஊசியை வச்சு அப்போ பதிவான பாட்டை இப்போ போட்டு காட்டுறாங்க. அதான் ஆச்சரியம். இப்போ நினச்சி பாருங்க, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட முடியுமா? வீட்டுக்குள்ளே என்ன பார்ப்போம்னே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அழகாக சொன்னார் அவர், நீங்கள் என்னதான் புகழ் பெற்று வந்தாலும் வீட்டில் நல்ல பேர் வாங்கவே முடியாது. நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகிட்ட கூட அவர் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவருக்கு முருங்கைக்காய் சரியாக வாங்க தெரியாதுங்க. அவருக்கு அதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவருக்கு நோபல் பரிசு வேறு. இந்த அம்மாவை பொறுத்த மட்டும் என்ன, வெண்டைக்காய் வாங்கணும், முருங்கைக்காய் வாங்கணும், இது இல்லை. வெளி உலகம்ங்கிற விஷயத்தில் ஆச்சரியங்கள் மிகுந்தது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் போயிருந்தேன், அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதில் என்ன தெரியுமா சிறப்பு? வெளியில் ஒரு மிக பிரம்மாண்டமான பேனர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 100-150 பேருடைய படமும் 200 பேருடைய படமும் இருந்தது. எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நானும் போய் எடுத்துக்கிட்டேன். யாரும் தெரியல, எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க பேராசிரியர்கிட்ட கேட்டேன், இது யாருங்க 200 பேர் படமும் யாருங்க? அவர் சொன்னார், நம்ம ஊரில் யார் படம் வச்சுருப்போம்? ஒன்று சினிமா நடிகர், அரசியல்வாதி, கிரிக்கெட் வீரர், இவ்வளோதானே வச்சுருப்போம். அந்த போர்டில் இருந்த 250 பேரும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். நோபல் பரிசு பெற்றவர்கள் 200 பேர் ஒரு பல்கலைக்கழகத்தில் நோபல் பரிசு பெறாங்கன்னா அது எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் பாருங்க. ஒரு ஆள் நோபல் பரிசு வாங்கினா சாதாரணமா? எங்கே யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் தாகூர் வாங்கியிருக்காரு இலக்கியத்துக்கு, சர் சி.வி. ராமனும் வாங்கியிருக்காரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் கூட நோபல் பரிசு வாங்கலை. சர் சி.வி. ராமனுடைய அக்கா பையன் வாங்கியிருக்கிறாரு, சந்திரசேகர், அவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் அமர்த்தியா சென் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் இந்திய குடியுரிமை அவர்கிட்ட இல்லை, அவர் லண்டனில் வாங்கியிருக்காரு. இவ்வளோதான். நோபல் பரிசு வாங்குறது சாதாரணம் இல்லைங்க. 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்கின்ற விஞ்ஞானிக்கு அவர் கண்டுபிடித்த பென்சிலின் என்ற ஊசிக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கண்டுபிடிச்சது. அதுதான் பரிசு கொடுப்பதற்கானது. அவர் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் கண்டுபிடிச்சு சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க, அவர் கண்டுபிடித்ததால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன என்பதற்காக. அதான் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம். அதான் ரெண்டாக பிரிப்பாங்க. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி, மக்களின் விஞ்ஞானி, 2 பேர் உண்டா. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் தெரியுங்களா? ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி. ஏன்னா அவருடைய கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ரிலேட்டிவிட்டி தியரி யாரும் விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு நம்ம வீட்டில் எரியுது. அதுதான் முக்கியம். ஒரு குடிசையில் எரியுது. அவர் கண்டுபிடிச்ச சினிமோட்டோகிராஃபி, நாம் பார்க்குற சினிமா. சத்யராஜ் ஒரு தடவை சொன்னார், சினிமா நடிகர்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய படம் யாருடைய படம் என்று சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய படம். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த கருவியால் மட்டுமே நாம் இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வெளி உலகம் என்ற விஷயத்துக்கு எத்தனை இருக்கு பாருங்க. பயணம் என்பது ஒரு அனுபவம், உணவு என்பது ஒரு அனுபவம். அது சில ஊர்களில் போய் அந்த சாப்பிட்றதுக்கே போகலாம் போல இருக்குங்க. அந்த மாதிரில ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த சேர் டேபிள்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னா, அந்த கடல் தண்ணி இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. அலை வந்து காலில் அடிக்குது.
அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த இறால் மீனை வாழை இலையில் வச்சு சுருட்டி ஒரு மண் கிண்ணத்தில் நம்மகிட்ட தர்றான். அந்த இறால் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பவே அலை அடிக்குது பாருங்க. அப்போ நிலவு தோன்றுது ஆகாயத்தில். இந்த காட்சி எங்கே போய் பார்ப்பீங்க? நிலவும் மலரும் மனமும் உணவும் உணர்வும் இத்தனையும் எங்கே இருக்கு? வெளியில் இருக்கு. பார்க்க 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 ஆச்சரியமா இருக்கு. அவை எல்லாமே கிடைக்க முடியாத ஒன்று. ஏன் நீங்கள் மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு, உள்ளே போயிருக்கோம், வெளியே வந்திருக்கோம். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்னை முதல்ல ஒருத்தர் கூட்டு போனவர் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி சிலையை கிட்ட போய், அங்கே உள்ள மீனாட்சி சிலை இருந்தால் சாமின்னு கும்பிடுறோம். இங்கேருந்து பார்க்குறப்ப என்ன செய்கிறோம்? மீனாட்சி சிலை தான், ஆனால் அருமையான சிற்பம் அப்படிங்கிறோம். வித்தியாசம் பாருங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், என்னை கூட்டு போய் இது மாதிரி ஒரு சிற்பம் உலகத்திலே கிடையாது அப்படின்னாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன இந்த இது மாதிரி ஒரு ஈர்க்கு குச்சி எடுத்தாருங்க. எடுத்துட்டு அந்த மீனாட்சியினுடைய மூக்கில் இப்படி லேசாக அப்படி தடவிட்டு அந்த ஈர்க்கு குச்சி உள்ளே சொருகினார். அப்படியே மூக்குத்தி போடுற மாதிரி நிற்குதுங்க. உலகத்திலே யோசிச்சு பாருங்க, ஒரு கல் சிற்பத்தில் ஒரு ஈர்க்கு குச்சி போகின்ற அளவிற்கு ஒரு ட்ரில் போடக்கூடிய ஆற்றல் தமிழனுடைய அறிவில் இருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு இருக்கு. மறந்துலாம் போய் பாருங்க. நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? சாமியை கும்பிட்றோமோ இல்லையோ, பொங்கலை வாங்கி தின்னுட்டு தூணில் தடவுறது தான் சத்தியமான வேலையாக இருக்குது. பாதி நேரம் அதைத்தான் தடவி விட்டு வந்துடுறோம். அதை பார்க்குறது எவ்வளோ ஆச்சரியம். அதே போல் சேலம் பக்கத்தில் தாரமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க ஒரு விஷயத்த. 2 தூண் இருக்கும். ஒரு தூணில் ராமன் அப்படி வில்ல வளைச்சி விடுற மாதிரி இருக்கும். யார் மேலே ராமன் அம்பு போடுறாரு அப்படின்னா, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறப்ப சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்கிறார் ராமன். படிச்சிருக்கோம் இல்லையா? சரி, இதில் ராமன் வில்ல வளைச்சி விடுற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற அந்த சிற்பம் தெரியும். ஆனால் சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற தூணுகிட்ட நின்று பார்த்தீங்கன்னா ராமன் நிற்கிறது தெரியாது. ஏன் தெரியுமா? ராமன் மறைஞ்சிருந்து அம்பு போட்டாங்கிற விஷயத்த அந்த சிற்பி தெரிஞ்சு வச்சு அதை கல்ல படைச்சிருக்கான். இதை நம்ம அங்கே போகிறப்ப பார்க்கணும். போய் சாமியவே அழுவ வச்சு விடுவாங்க சில பேர். குடும்பம் படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எரித்த பிற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தை. மனுஷனா பிறக்கிறதுனா இதுதான் வேணும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, தவளும் நிலவாம் தங்கரதம் தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். சொன்ன மாதிரியே அரசாங்கம் சொந்தமாயிருச்சுங்க. அதுதான் சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, வெளியில் போனாதான் 1000 விஷயம் கேட்கலாம், பார்க்கலாம். இந்த அனுபவம்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்தா கிடைக்குமா? புளிக்குழம்புல உப்பு இல்லை, அதில் இது இல்லை, முதல்ல அது குழம்பே இல்லை. இதெல்லாம் வீட்டில் குழம்பு வச்சா அம்மா வச்சது, மனைவி வச்சது, மக வச்சதுன்னு கண்டுபிடிப்போம். இப்பெல்லாம் முடியாது. என்னைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதனுடைய டேட் ஆஃப் பர்த் யாருக்கும் தெரியாது, எக்ஸ்பைரி டேட்டும் தெரியாது. ஒரு மனைவி புளிக்குழம்பு ஊற்றுறாங்க, தொட்டு நாக்கில் வச்ச கணவன் அப்படி சொல்லிட்டு போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான், பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, மொத்த மனுஷி பாப்படா குழம்பு வைப்படா. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நாங்கள் நல்லா தான் சமையல் பண்ணுறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
ஊரில் இருக்கு இப்படி புரோட்டா கடை யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த நம்ம ஆட்கள் அந்த புரோட்டா சாப்பிட்ற அழகு இருக்கே, அடே அப்பா மழை பெய்யணும் அப்போ தான் இன்னும் சூடு பிடிக்கும். அது பிச்சு போட்டு அடித்து இது பண்ணி ஊற வச்சு திங்கிற அந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லாப்புல விக்ரம் வேதால புரோட்டா சாதாரணமாக திங்கக்கூடாது, அதை பிச்சு அப்படி முக்கிய அப்படிங்கிறப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சோடனே புரோட்டா திங்க போகக்கூடாது. அனுபவம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் பார்க்குறோம், இத்தனையும் அரிய விஷயங்களை பார்க்குறோம். அதுக்கு மேலே நட்புங்கிற ஒன்று வெளியில் இருந்தால் நமக்கு கிடைக்குது. அம்மா அப்பா நமக்கு உள்ளே கிடைக்கும், அதே போல் மற்றவையெல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் நல்ல நண்பன் என்கின்ற ஒன்றை நாம் பெறுவது என்பது வெளி உலகத்திலிருந்து தான் பெறுகிறோம். உறவு என்பது கண்ணீர் வந்தால் துடைப்பது, நட்பு என்பது கண்ணீரே வராமல் காப்பது. அவ்வளோதான் வித்தியாசம். இத்தனை விஷயங்களை சொல்கிறப்ப மலை, அழகான பனி பெய்கின்ற மலை, ஆறு, மீன்கள் நீந்துகின்ற தண்ணீர் உள்ள ஆறு, பூத்து குலுங்குகின்ற மரம், வாசனை பொருந்திய மலர்கள், எல்லாத்தையும் பார்க்குறோம். இத்தனை அழகை நம்ம வீட்டில் என்னைக்கு பார்க்க போகிறோம்? அதனால் இத்தனை மகிழ்ச்சியும் தருகின்ற வெளி உலகம் தான் மகிழ்ச்சியானதுன்னு நான் சொன்னேன். முடிக்கல ரொம்ப ஆர்வம் உட்காந்துருக்காங்க. இப்போதான் இடைவேளை விட்டுருக்கேன். பொன்னியின் செல்வன் ஒரு பாகம் முடிஞ்சிருக்கேன். முடிக்கலம்மா, பாடி ஆகிய நீங்க. வீடு அப்படிங்கிறது என்ன? வீட்டில் மகிழ்ச்சி இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கோம். வீடுன்னா என்ன நினைக்கிறோம்? 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படி இல்லைங்க. அது வெறும் பளிங்கு கல், அது வெறும் ஏசி, அது வெறும் மாடிப்படி, அது வெறும் பெட்ரூம். அப்படி இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் வீடு எங்கள் கிராமத்தில் இருக்குது. எங்கள் வீடு கிராமத்தில் இருக்குது. ரன்மேல விமானம் இறங்குறப்ப அந்த சக்கரம் தாங்க தொடுவோம். அந்த விமானத்து தரையை தொட்டு கும்பிட்றவனை நான் பார்த்துருக்கேன். அவன் ஊருக்கு வந்துட்டானா, அவன் ஊர் இல்லை, அது விமானம்தான், அவன் தரையில்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த இந்த சந்தோஷம், அதுவும் அந்த கார் அப்படி திரும்புகிறப்ப, டேய் நம்ம விடுறா என்ன அப்படி இருக்கு அந்த வீட்டில், கடந்தே இருக்கும் அந்த வீட்டு மேலே. ஆனாலும் கூட உள்ள நுழையிறப்ப தாத்தா இங்கே தான் உட்காந்துருப்பாரு, டா அப்பா இங்கே தான்டா பிறந்தேன், அம்மா இங்கே தான் சமையல் பண்ணி போடுவாங்க. எப்போவும் அந்த எண்ணமும் நினைவுகளும் நினைக்க அடையப்பா. அதுவும் சில வீடுகளில் கிணறு மூடப்படாமல் இருக்குங்க. பக்கத்தில் பவளமல்லி மரம் இருக்கும், ஒரு துவைக்கிற கல் இருக்கும். சில நேரங்களில் பூத்து குலுங்க கூட அந்த பவளமல்லி மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு நினைவையோ மற்றதையோ ஒரு பாட்டையோ பாடிக்கிட்டு இருந்தோம்னா, அதனினும் சொர்க்கம் வேறு உண்டான்னு நம்ம நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் வேறு என்ன வேணும்? அதே போல் உறவுகள்ங்கிற ஒரு விஷயம் இவங்க அழகாக சொன்னாங்க. எத்தனை தான் நம்ம வெளியில் புகழ் பெற்றாலும் நம்முடைய தோல்வியை தாங்குகிற தன்மை யாரிடத்தில் உண்டு என்றால் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தான் உண்டு. அவர் வர்ற நிலையை பார்த்த உடனே கூட அந்த அம்மா சொல்லும், டேய் போய் படி, அப்பா ஒரு மாதிரியாக வர்றார், அவருக்கு ஏதோ பிரச்சனை, இப்படி கூப்பிடுவோம். காப்பியை கொடுத்து பேசி என்ன செய்ய சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, சரி விடுங்க, அந்த மேனேஜரை படுத்தா உங்களை புரிஞ்சுக்கிற முடியாது, பரவாயில்ல என்று சொல்லுகின்ற வார்த்தை இதுக்கெல்லாம் சாதாரணமாக கிடைக்காதுங்க. நமக்கு ஆறுதலும் அரவணைப்பும் தருகின்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்கடை நினச்சிவிடாங்க, டாஸ்மாக் நினச்சாதீங்க. அது வேற. மற்ற ஊருக்கு நம்ம ஊருக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஊரில் குடிச்சிட்டு ஆடுவான், நம்ம ஊரில் கடையை பார்த்தே ஆடி போவாங்க. அந்த போர்டை பார்த்தோடனே சந்தோஷம் ஏற்பட்டுரும்.
இங்கேருந்து ஆட்டத்தோடு தான் போவேன். அப்புறம் அள்ளிட்டு தான் வருவாங்க. அப்புறம் ஆடுறதுக்கு தெம்பும் இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் தலைகளாக படுத்துருக்காங்க. காலத்தில் தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சுருக்கான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனை என்ன பண்ணுறது? ஆறுதல்லாம் என்னன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்குங்க. ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம் வந்தது. எப்போ நேரம் இருந்தால் வீடியோவில் பாருங்கள். சிவாஜி கணேசன் போன்ற ஒரு நடிகரெல்லாம் இருந்த காலத்தில் நாமும் இருந்தோம் என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமை. எல்லாருக்கும் உருவம் தான் நடிக்கும்பாங்க, சிவாஜிக்கு புருவமே நடிக்கும் அப்படிம்பாங்க. அதில் அவருடைய அவர் நாடக நடிகர், தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க நகை கேட்டு அவளை விரட்டி விட்டுருவாங்க. அண்ணன் வீட்டில் வந்து அந்த பெண் இருப்பாள். அண்ணே எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் பேசிட்டு வாண்ணே அப்படின்னு அனுப்பிவிடுவாப்புல. இவர் போவாருங்க. போனால் அந்த கணவனை அவமதிப்பான். அந்த கணவனுடைய தாயார் சம்மந்தி, அவள் பயங்கரமாக வைவான். நாடகாரனுக்கு பொண்ணு கொடுத்துறேன், போட்டால் பணம் தரேன், நீயா மோட்டர் பைக் வாங்கி தரேன், அப்படியா இவ்வளவும் கேட்டுட்டு சிவாஜி கிளம்பி வருவாருங்க. வந்த உடனே தங்கச்சி, என்னண்ணே போனியா, என்ன சொன்னாங்க? உடனே சிவாஜி, அடே என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட, என்ன வர வெறுப்பு தெரியுமா? காப்பியை குடிக்கிறாங்க, ஓவலை குடிக்கிறாங்க, சாப்பிட்டுதான் போகணுங்கிறாங்க, இருந்துட்டு போய் சொன்னாங்க. உடனே கேட்டாகம்மா, அம்மா தண்ணி கொண்டு வா அப்படிம்பாவில். அந்த தங்கச்சி அங்கிட்டு போன உடனே அவருடைய மனைவி உஷாநந்தினின்னு ஒரு நடிகை மெதுவாக அவர்கிட்ட வந்து, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படி இடுப்பை வளைச்சி பிடிச்சிட்டு ஒரு கதறுவாங்க அந்த மனுஷன். அடே அப்பா, அங்கே நடந்த அவமானத்தை முழுவதையும் ஒரு கண்ணீரால் காட்ட அந்த நடிகனால் மட்டும்தாங்க முடியும். அப்படியே தியேட்டரில் சில பேர் போதும்டா காசு அப்படின்ட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அவன் டிக்கெட் வாங்கின காசு சரியா போச்சான், போ 1,000 ரூபா கொடுத்த காசு சரியா போச்சு. இப்போ சொல்லுவோமா, இருடே இன்னும் அவன் குளிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுதா? இப்போ இந்த ஆறுதல்ங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த கதறுகிற காட்சியும் அந்த கதறுகிற போது அரவணைப்பதற்கான ஒரு உயிரும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறது. அதான் உண்மை. மகனும் மகளும் மற்றவர்களும் உறவும் எத்தனை பெருமையாக இருக்கிறது. வெளி உலகத்தில் இல்லாததில்லை. நான் சொன்ன மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனால் திருவள்ளுவர் சொன்னால், எல்லாம் ஒரு இடத்துல இருக்குடா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடியின் கண்ணே உல. நீ என்ன ஐம்புலனுக்கு உனக்கு என்ன வேணுமோ, அவளை பார்த்தா அழகு, அவளை பேசினா அழகு, அவளை தொட்டா அழகு, இப்படி வரிசையை அடித்து பார்த்தா இவை எல்லாமே இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற போது, உறவுகளால், உணர்வுகளால், அன்பால், வாழ்க்கையால் நம்முடைய மகிழ்ச்சி முழுவதும் தீர்மானிக்கப்படுகின்ற இடம் வீடுதான் என்பதால் பெரிதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.